அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். அதாவது நம்முடைய நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் பார்த்தோம், அதிகாலையில் ஏன் எழ வேண்டும் அப்படிங்கும் பொழுது நேற்றைய சாரதா மேடம் சொல்லியிருந்தாங்க. பிரபஞ்ச ஆற்றல் அந்த சக்தி நமக்குள் வருகின்ற பொழுது அந்த ஆக்டிவிட்டிஸுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஏன்னா அடுத்தடுத்த செஷன்ஸில் வி ஆர் ரெடி டு ஹீலர். வி ஹாவ் டு மேக் ஏ ஹீல் டு அதர்ஸ். நாம் அடுத்தவங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர்றோம். அப்படிங்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல இந்த 48 நாள் நிகழ்ச்சி முதல்ல தொடங்கினது எதற்காகனா, அதிகாலையில் எழ வேண்டும், எழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. என்னோட நோக்கமே அதிகாலை. ஏன் அதிகாலை எழுந்திருக்கணும்? இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி 10 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 8-8:30 எழுந்து ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பி போயிடலாமே. காலையில் எழுந்திருக்கிறது ஏன்? அதை விட அந்த அதிகாலையில் உறக்கம் அப்படிங்கிறதா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குறத விட இந்த அதிகாலையில் தூங்குறது ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருக்கும். அதை ரசித்து தூங்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எழுப்பணுங்கிறீங்க எதுக்கு அப்படின்னா, வேற ஏதாவது ஷார்ட்டான காரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா இது புரிதால்தான் இது அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டு அதிகாலை எழணும். இந்த செஷனில் டாக்டர் ஆரம்பிச்சது முதல்ல சொன்ன பாடமும் அதிகாலை எழ வேண்டும். ஏன் எழ வேண்டும்? வேற யாராவது டக்குன்னு ஷார்ட்டா யாராவது? தமிழ்மணி மேடம். அப்படி எந்திரிக்கிறதுனால நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்குது. நாள் முழுவதும் நல்லா சக்தி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. இருக்கு. ரைட், ஓகே, நன்றி. அது மாதிரிதான் ஒரு இதில் சொன்னாங்க, அதிகாலையில் எழுகின்ற பறவைக்கு உணவு கிடைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஏன்னா காலையில் ஏஞ்சி போனோடனே ஃபர்ஸ்ட் எது புழு பூச்சிலாம் வருதோ அதை சாப்பிட ஆரம்பிச்சது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். உடனே இன்னொருத்தர் சொன்னாங்க, அப்ப அதிகாலையில் எழுகின்ற புழு பூச்சிக்கு ஆபத்து இருக்கிறது, அதனால அது அது எந்திரக்கூடாது அப்படின்னு இப்படி ஒருத்தர் கமாண்ட். ரெண்டுமே இருக்கு. அப்போ அதிகாலையில் எழுகின்ற பொழுது ஆற்றல் வருதுன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. சண்முக சுந்தரி மேடம். வணக்கம் சார். வணக்கம். நம்மளுக்கு அன்னைக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எண்ணங்கள்லாம் தூய்மையா இருக்கும் காலையில எந்திரிக்கிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எஸ், ஓகே, நன்றி. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரபஞ்ச சக்தி வருகிறது மேடம் சொன்ன மாதிரி உண்டு, சிலர் ஆற்றல் வருகிறது இல்லை தானே. என்னோட கேள்விங்கிறது தான். இப்போ அடிப்படையில் நம்ம கேட்கறது, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் கொடுத்துறாருன்னா, கடவுள் கொடுத்தாலும் சரி, ரைஸ் த கொஸ்டின், எப்படி கொடுக்குறாரு, அது எப்படி வருதுங்கிறது தான் கேள்வி, அடிப்படையில் கேள்வி. ஏன்னா இனி வரும் காலம் அப்படிங்கிறது வி நெவர் பிளைண்ட்லி அக்செப்டட் எனிதிங். கண்ணை மூடிக்கிட்டு ஓகே இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கான காரணத்தை தெரிந்து, ஏன்னா காரணத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கரெக்டாக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது உங்களுக்கு திரும்ப டவுட்டே வராது. ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வித்தவுட் டவுட் யூ கேன் லீட் அண்டில் ரீச் த சக்சஸ்ஃபுல்லி வே, சக்சஸ் த பாயிண்ட். அந்த கரெக்டாக வெற்றிகரமாக அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்போ டவுட் இருக்கக்கூடாது, அது கிளியர். அப்போ அதற்காகத்தான் நான் சொன்னேன் அதிகாலையில் எழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நிறைய காரணங்கள்ல மிக முக்கிய காரணம், ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏறத்தாழ சராசரியாக 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். 37 ட்ரில்லியன் செல் அப்படின்னா 37 லட்சம் கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்குது. அப்போ இந்த 37 லட்சம் கோடி செல்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது சர்க்காடியன் அப்படிங்கிற ஒரு கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு இருக்கு. 37 லட்சம் கோடி செல்களிலும் ஒரு கடிகாரம் இருக்கு, ஒவ்வொரு கடிகாரம் இருக்கு, 37 லட்சம் கோடி கடிகாரம் இருக்கு. அந்த கடிகாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ரிதமிக் ஒரு பாயிண்ட் அவுட் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே நான் அதனால தான் குரூப்ல போட்டிருந்தேன். அதாவது அதிகாலை 3 to 5 அது உடம்பு எப்படி டியூன் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னா, லங்ஸ், நுரையீரல் சுவாசத்தை அது டியூன் பண்ணுது. அதோட வேலை உடம்பு என்ன செய்யணும் அப்படின்னு செல்லு சொல்லுதுன்னா, நுரையீரலில் வேலை செய்ய வேண்டும். அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருகுடல், 5 to 7, 7 to 9 வயிறு. இந்த டைம்ல கம்பல்சரி சாப்பிடணும். 7 to 9 ஏன் சாப்பிட வேண்டும் என்றால், 1-2 கிடையாது, உடம்புல இருக்கிற 37 லட்சம் கோடி செல்களிலும் டிசைன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது இது. அதனாலதான் எந்த டயத்துல சாப்பிடணும், எந்த டயத்துல சாப்பிடணும். அடுத்தது 9 to 11 ஸ்பிளீன், வயிறு கிளீனா இருக்கணும். இந்த செரிச்சது முழுமையாக செயல்படுகிறது அந்த டைம், மண்ணீரல். அடுத்தது 11 to 12
12 1 1 மணி வரைக்கும் ஹார்ட் இந்த இடத்துல வந்து ஹார்ட் இதய சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இந்த இடத்துல ஃபுல்லாவே இருக்கு. இதை பற்றி தனி செஷன்ஸ்ல அடுத்தடுத்தது சொல்றேன் நான். எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மாதிரியான பேசிக்கலி உணவு எடுத்துக்கிறது நம்ம உடம்ப வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது. ஸோ ஹார்ட் இதய சம்பந்தமான வேலை வந்து அந்த 37 லட்சம் கோடி செல்களிலும் நடக்கும். அதே மாதிரி 1 to 3 வரைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் 1 to 3 இது வந்து சிறுகுடல். இந்த நேரத்துல தான் சாப்பிடணும். மதிய சாப்பாடு 1 to 3. அதே மாதிரி 3 to 5 பிளாடர் சிறுநீரகம் போகிறது. இந்த டயத்துல கம்பல்சரி சிறுநீரகம் போகணும். ஆஃபீஸ்ல இருந்த எந்த டயத்துல இருந்தாலும் சரி இந்த டைம் தண்ணி குடிச்சிட்டு 3 to அது வந்து சிறுநீரக பிளாடர் சுத்தம் செய்யக்கூடிய நேரம். 5 to 7 கிட்னி பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடியது. அடுத்தது 7 to 9 பெரிகார்டியல். இந்த இடத்துல தான் சாப்பாடு இரவு உணவு நாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி 9 to 11 ட்ரிபிள் பிளாடர். அடுத்தது வந்து 11 to 12 1 கால் பிளாடர். 12 1 1 மணி டு 1 3 மணி வரை இது வந்து லிவர் டைம். இந்த டைமிங்ல வந்து கம்பல்சரி தூங்கணும். அதாவது சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 11 மணியிலிருந்து 3 மணி வரை கட்டாயமாக உறங்க செல்ல வேண்டும். இது வந்து டிசைனிங். அப்போ அதிகாலையில் எழுகின்ற பொழுது அடுத்தடுத்த செஷன்ஸில் எப்படி எழுந்திருக்கணும், எழுந்தினால் ஏற்படுகின்ற மாற்றம், ஆல்ஃபா ரேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டுன்னு தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி தொடரும். நன்றி. சார் வணக்கம். பாட்டு எதுவும் கேட்கலையே. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்பொழுதும்
எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டவுட்ஸ் கிளியரிங் நிறைய கொஸ்டின் இருக்கு போல இருக்கு. ஓகே சார். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா கிளாஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நிறைய டவுட்ஸ் அவங்கவுங்க மைண்டில் இருந்ததுன்னா அப்புறம் அடுத்த அடுத்த பாடத்துக்கு போனோம்னா போகிறது வேஸ்ட்டு. அதனால் டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மன்னிப்புக்கு போகலான்னு இருந்தோம், ஆனால் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். வாழ்வில் கஷ்டப்படும் ஒருவருக்கு உதவ நினைக்கிறேன். உண்மையில் அவர் கஷ்டப்பட வேண்டும் என்பது கடவுளின் சித்தம் என்றால் அவருக்கு உதவுவது அவருடைய கெட்ட கர்மா நமக்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்வில் கஷ்டப்படும் ஒருவருக்கு உதவ நினைக்கிறேன். உண்மையில் அவர் கஷ்டப்பட வேண்டும் என்பது கடவுளின் சித்தம் என்றால் அவருக்கு உதவுவதால் அவருடைய கெட்ட கர்மா நமக்கு வருமா? இது வந்து ஒரு டெடிகேட்டான கொஸ்டின். அதாவது வந்து தர்மம் யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது? அப்போ நம்ம மனசுல தோணுது தர்மம் இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு சில நியதிகள் இருக்கு. சில பேருக்கு தர்மம் பண்ணா அவங்களுடைய பேட் கர்மா நமக்கு வரும், சில பேருக்கு தர்மம் பண்ணா நமக்கு குட் கர்மா சேரும். இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே அந்த புனல் உதாரணம் சொன்னேன் இல்லையா? புனல் மேலே தண்ணி ஊற்றுறோம் அல்லது ஆயில் ஊற்றுறோம், ஏதோ ஒரு லிக்விடு ஆயிலே எடுத்துக்கோங்க, அது அப்படியே கீழே பனல்ல அந்த பாட்டில் நெக்கில் வந்து குறுமையாக வரும். அதே மாதிரி மக்கள் வந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக நிறைய கர்மாவோட இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம பாடத்தை கற்றுக்க பூமிக்கே வரோம், ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் பூமிக்கே வரும். நம்ம தப்பு பண்ணலன்னா பூமிக்கே வரமாட்டோம், பிறக்கவே மாட்டோம். அப்போ நிறைய பாவங்கள் நிறைய கர்மாக்கள் இருந்து அதை அப்படியே குறைச்சி 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 வந்துட்டு கடைசியில் அந்த நெக்கு கீழே எப்படி வருமோ அது மாதிரி வரும்போது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோடி பேர் என்ன நினைக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் தான் உங்ககிட்ட வராருன்னு சொல்லி கண்ணபர பத்மா சொல்லியிருக்கார், பகவத்கீதையில சொல்லியிருக்கார். இது எல்லா மதங்களுக்குமே பொருந்தும், எல்லா குருமார்களுக்குமே இது பொருந்தும். கண்ணபர தான் சொல்லியிருக்கார், மற்றவங்க வேற விதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கர்மா நிறைய இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப சஃபர் ஆகணும், அவங்க அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு. இப்போ நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறோம் அப்படின்னா கஷ்டத்தை வந்து கடவுள் தான் கொடுக்குறாரு. நமக்கு சோதனை கடவுள் தான் கொடுக்குறாரு, பிரச்சனையும் அவர் தான் கொடுக்குறாரு, பிரச்சனைக்கு வழியும் அவர் தான் சொல்றாரு. பட் அந்த வழியை வந்து நீங்க சொல்ற வழியெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரிசல்ட் வரணும்னு கேட்கும்போது அங்கதான் நம்ம அவர் டீல் விட்டுறாரு, நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ நிறைய கஷ்டப்படணுன்ற அமைப்புல மேலே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்படியே ஃபில்டராய் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது ஹையர் லெவல்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க உதவக்கூடாது. லோயர் லெவல்ல அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, முன்னுக்கு போறாங்க அப்படின்ற லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் முடிகிற மாதிரி சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க, போக போக புரியும்.
இப்போ இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் கிளாஸ்க்கு இப்போ வரீங்க. இந்த கிளாஸ்க்கு வந்து இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க வந்து ரொம்ப 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 அதிகமான புண்ணியம் பண்ண கர்மாக்கள் இருந்தா தான் இங்க வர முடியும். நீங்க இந்த கிளாஸ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா இப்போ அரௌண்ட் ஒரு 41 பேரும் வந்து மிக மிக உயர்ந்த ஆன்மாக்கள், கடவுளால் செலக்ட் பண்ண ஆன்மாக்கள். நீங்க செலக்ட் பண்ணல, கடவுள் தான் உங்களை செலக்ட் பண்றாரு. எப்படி வந்து கிறிஸ்டல்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணுது, நீங்க கிறிஸ்டலை செலக்ட் பண்ணல, கிறிஸ்டலை நீங்க செலக்ட் பண்ணல, கடவுள் தான் உங்களை செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இன்னைக்கு கர்மா எனர்ஜி ஹீலிங்க ஃபாலோ பண்றாங்க, இந்த கிளாஸ்க்கு நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுள் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் உங்களை காலையில எழு வச்சு உங்களை கிளாஸ் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். ஸோ நீங்க தான் ரொம்ப 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 அதிர்ஷ்டம் பண்ண ஆத்மாக்கள், ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள். அவங்க தான் இந்த கிளாஸ்ல வந்து உட்கார முடியும். இதுக்கு அடுத்த லெவல்னு பார்த்தோம்னா இப்போ யூடியூப்ல பாக்குறாங்க இல்லையா, இவங்க அடுத்த லெவல் ஆத்மாக்கள். உங்களுக்கு அடுத்த செகண்ட் குவாலிட்டி தான் அவங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிளாஸ்ல வந்து டைரக்டா இறைவன் கிட்ட இருந்தும் சித்தர்கள் கிட்ட இருந்தும் குருமார்கள் கிட்ட இருந்தும் எனர்ஜி வாங்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண ஆத்மாக்கள். அப்போ நான் இங்கே காலைல எழ முடியல சார், நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன் சார், டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கிறேன் சார், அவங்க செகண்ட் குவாலிட்டி. அடுத்தது நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், அவங்க அதிர்ஷ்டசாலிகள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளுக்கும் அதிர்ஷ்டசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் காலைல கிளாஸ் வந்து லைவா உட்காருவாங்க. அதிர்ஷ்டசாலிகள், அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க, அதிர்ஷ்டசாலிகள் குறைவாக அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க யூடியூப் கிளாஸ்ல வந்து உட்காருவாங்க. அப்ப இதை பத்தி கண்டுக்காம இருக்காங்க சாதாரண மக்கள் இருக்காங்க, அவங்க அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. நம்ம வேற வேர்டு யூஸ் பண்ண வேண்டாம், அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. அப்ப இப்படி ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒண்ணு இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் போக்கி நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து நமக்கு மிகவும் சரியான அமைப்பு, இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டு வராதவர்கள் வந்து அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள். அதை புரிந்து கொண்டு யூடியூப் பார்க்குறவங்க அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். அதையும் புரிந்து கொண்டு லைவா கிளாஸ்ல உட்காரவங்க மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். இப்ப இது எப்படி பிரிக்கிறோம்? இது ஏன்னா 3ஆ பிரிக்கிறோமா? அதிர்ஷ்டசாலிகள் ஒண்ணு, அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் ஒண்ணு, மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் ஒண்ணு, இப்படி 3ஆ பிரிக்கிறோம்னா இதே மாதிரி கர்மால வந்து இவங்கெல்லாம் அனுபவிச்சு தீர்த்துட்டாங்க, இவங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படின்னும் போது அந்த அந்த பர்சன்டேஜ் வந்து போக போக ப்ராக்டிஸ்ல வரும். இது ஸ்டாண்டர்டு தம்ப் ரூல்லாம் கிடையாது, இப்படிதான் தம்ப் ரூல்லாம் கிடையாது. இது பை ப்ராக்டிஸ்ல அனுபவத்துல வரும். பழக 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 அது வரும். அது நீங்க கர்மா எனர்ஜி ஹீலிங்ல தொடர்ந்து வரும்போது ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது, ஒருத்தர் கேட்கும் போதே இவங்க வந்து 100% கர்மால இருக்காங்க, அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு 100% கர்மால இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாதீங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா 100% கர்மால இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணா நம்மளை ரொம்ப பாதிக்கும். இது நீங்க ப்ராக்டிக்கலா உங்க அனுபவத்தை நீங்க பார்த்துருக்கலாம். சில பேருக்கு பதிவு செஞ்சா உடனே நம்மளுக்கு கஷ்டம் வரும். இது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேருடைய அனுபவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களே எனக்கு தெரியல. நீங்களும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் நல்லா சென்சிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, இனிமேல் திங்க் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இல்லை, இனிமேல் திங்க் பண்ணி. சில பேருக்கு யாருக்காவது நீங்க உதவி செஞ்சீங்கன்னா வம்பு ஆட்டோமேட்டிக்கா கதவு தட்டி வந்து வரும். அவங்கெல்லாம் 100% நெகட்டிவ் கர்மா. அவங்களுக்கு செய்யக்கூடாது, இறைவன் நீங்க போய் செய்யறீங்க, வம்புல மாட்டிக்கிறீங்க. யாருக்கு செய்யணும் அப்படின்னா மினிமம் 25% கம்மியா இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு உதாரணத்துக்காக 4ஆ பிரிப்போம். 75 to 100, 50 to 75. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பட் நீங்க ரொம்ப குழம்பு கூட ஏற்கனவே டாக்டர் ரொம்ப குழப்பிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால குழப்பத்தை குறைச்சி கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். 100 to 75, 75 to 50, 50 to 25, 0 to 25 வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இந்த 0 to 25 இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்க ஹெல்ப் பண்ணதுடைய புண்ணியம் கிடைக்கும், அதே சமயத்தில் உங்களோட பாதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. அப்ப சரியா சார், அப்ப அவங்களாம் கஷ்டப்படக்கூடாதா, அப்ப நாங்களாம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அனுபவிக்கணும் இருக்கு, அவங்க கஷ்டப்பட்டு பாடத்தை கத்துக்கணும். அவங்க கத்துக்கதான் வராங்க. மாஸ்டர் சவாக்கோ சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் பிராணிக் ஹீலிங்ல, அவர் சிகிச்சை அடிப்பதற்கு முன்பாகவே இந்த கண்டிஷன் டேர்ம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்றார். ஏற்கனவே ஞாபகத்தில் இருக்கும், திரும்பவும் சொல்றேன். ஒருவர் தன்னுடைய தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா? தீய கர்மானா தீய கர்மா, அதனுடைய பலன்களை, கெட்ட விஷயங்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா? அசம் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும்.
அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றாரு. நீங்க மறைமுகமா அப்படி நாசுக்கா சொல்றாரு அவரு. அப்படியே அந்த பாயிண்ட்டை கட்டியா அது கர்மா இருக்குன்னா பிடிச்சுக்குவாங்க. தீய கர்மாக்களை அனுபவிக்க வேண்டிய தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா, கற்றுக்கொள்ளப்படவையும் கற்றுக்கொண்டு விட்டாரா. இது எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, பிராணிக்கிழங்கு ஸ்கேன் பண்ணி கத்துக்கலாம். யாரையும் கேட்க வேண்டாம். அவங்க உருவத்தை நினைச்சு அவங்க பேரை நினைச்சு ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க யோகிதை என்னன்ட்டு. அது வெளியே சொல்லக்கூடாது. மனசு கஷ்டப்படும், மனசு வருத்தப்படும். யாருக்குமே வந்து நீ நீ தப்புன்னு சொல்லி சொன்னா யாருக்குமே வருத்தம் இருக்க முடியாது. இயற்கை, அது ஹியூமன் நேச்சர், தப்பு சொல்ல முடியாது. வந்து ஒருத்தர் வந்து குறை சொன்னா, ஒருத்தர் வந்து குற்றம் சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. இப்ப நான் ஏத்துக்குவேன், என்னை என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் அது அப்படியே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன். அதாவது கவுண்டர் கொடுக்க மாட்டேன் நான். இப்படி சார் அப்படின்றத நான் உடனே அப்படியா சரி ஓகே அப்படி போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா பிகாஸ் அது கவுண்டர் கொடுத்து நான் ரைட்டு நான் பெர்ஃபெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை எடுத்து அது டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் விரும்பவும் இல்லை. ஒரு சகோதரர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு, அப்போ ஆஸ்டன்டி சார் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க போன வாரம். அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, அவர் ஒன்று சொல்றாரு, இவர் சொல்றாரு. அவர் சைட்ல பெர்ஃபெக்ட்னு ப்ரூவ் பண்றாரு, இவர் சைட்ல பெர்ஃபெக்ட்னு ப்ரூவ் பண்றாரு. தவறு இல்லை, தப்பு இல்லை. அவரு நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு, இவரு நான் சொன்னதுதான் கரெக்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியில பக்குவத்துக்கு வந்துட்டார். சரி சார் நான் மாறிக்கிறேன் சார், என் சைட்ல ஏதாவது தப்பு இருந்தா நான் மாறிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கி வந்துட்டார். அதுதான் கரெக்ட். அப்போ நாம வந்து அடுத்தவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணா, அடுத்தவங்க ஒரு குறை சொன்னா அதை வந்து நாம முழுமையாக ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரைட் ஓகே அப்படின்னு சொன்னோம். அங்க சொல்ல வேண்டிய பக்குவம் சொல்லி அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா சொல்லலாம், புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா சொல்லலாம். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த பக்குவம் இல்லைன்னும் போது நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணி சொல்லி புரிய வைக்க வேண்டாம். ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பல தினத்துல முன்ன அடிபட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு கத்துக்க வேண்டிய பாடத்தை நாம் இப்ப கொண்டு வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால யாருக்குமே வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யாரையும் எப்பயும் குறை சொல்லாதீங்க, எப்பயுமே குறை சொல்லாதீங்க. லைஃப்ல இவன் என்னை ஏமாயிட்டான், இவன் என்ன ஃப்ராட் பண்ணிட்டான், இவன் என்ன இப்படி போட்டு கொடுத்துட்டான். லைஃப் நம்ம பாருங்க எல்லாரும் அடுத்தவங்க தான் கையை காட்டுவோம், அடுத்தவங்களை கை காட்டுவோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், இன்ட்ராக்ஷனுக்கு டைம் இல்லைன்றதுனால சொல்றேன். கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? கடவுள் தூணிலும் இருக்கிறார், கடவுள் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறார், நம்ம ஒத்துக்கிறோம். அதான் உண்மை. நாம ஒத்துக்கினாலும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு தான் உண்மை. அப்போ கடவுளை வழிபடுறோம், கோயிலுக்கு போறோம், குளத்துக்கு போறோம், என்னென்ன எல்லா மதங்களுக்கு உண்டான வழிபாட்டு தலங்களுக்கு போய் கும்பிடுறோம். ரைட் ஓகே. அப்போ உங்க முன்னாடி இருக்கின்ற மனிதன்கிட்டையும் நீங்க பார்க்குற மனிதன்கிட்டையும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிப்பாரு. கடவுள் இங்க தூணிலும் இருக்கா, திரும்ப இருக்கிறா, அவர் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. இரண்யகசிப்பு கதை எதை சொல்லுது? இரண்யகசிப்பு கதை எதை சொல்லுகிறது? கடவுள் எங்கேயும் இருக்கிறார். ஒரு தூண் அடிக்கிறார், இங்க கடவுள் இருக்காரா காட்டுன்றார். தூண் அடிக்கிறார், தூண்ல இருந்து வெளியே வரார். நரசிம்மாவதாரமா வரார் இல்லையா? தூண்ல இருந்து கடவுள் இருக்கிறாரா? இல்ல. இருக்கிறார்? இல்ல. இருக்கிறார். சரி, கடவுள் இருக்கிறார்னா காட்டு பார்க்கலாம். இந்த தூண் இருக்கிறார், காட்டு பார்க்கலாம். ரைட்டு. தூண்ல இருந்து வரார் கடவுள். எல்லாம் வரலாற்று உண்மைதான். கதை கட்டுக்கதை எல்லாம் கிடையாது, உண்மைதான். அதெல்லாம் வராரு. அப்போ இருந்து என்ன தெரியுது? அந்த தூணிலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு உண்மை மக்களுக்கு உணர்த்தப்படுகிறது, அது உணர்றோம். அப்ப தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் என்பது முன்னாடி இருக்கிற மனிதன்லையும் இருக்கிறார். நீங்க பாக்குறீங்களா, ஒரு ஜீவன் எல்லா ஜீவன்கிட்டையும் இருக்கார். ஆடு மாடு பூச்சி பறவை எல்லாத்துலேயும் இருக்கிறார், எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார். அப்போ உன் முன்னாடி இருக்கின்ற மனிதன்லையும் இருக்கிறார், உன் முன்னாடி இருக்கின்ற கணவன்லையும் இருக்கிறார், மனைவிலையும் இருக்கிறார், மகன்லையும் இருக்கார், மகள்லையும் இருக்கார், மாமனார்லையும் இருக்கார், மாமியார்லையும் இருக்கார், சகலையிலையும் இருக்கார், எல்லா உறவுகளையும் இருக்கார் இல்லையா? உங்க வீட்டு ஹவுஸ்மேடு கிட்டையும் இருக்கார், எல்லா ஃபார்ம்லையும் இருக்கார். அப்ப நாம் ஒரு மனிதனை வந்து இவன் திருடன், இவன் ஃப்ராடு, இவன் ஏமாத்திட்டான், இவன் அயோக்கி பையன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்ப அது நீங்க யாரை சொல்றீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யாரை சொல்றோம்? கடவுளைத்தான் சொல்லுகிறோம், கடவுளைத்தான் சொல்லுகிறோம். நம்ம சாதாரண சொல்றோம் மாதிரி, சாதாரண சொல்லுங்க இல்லையா? அவன் திருட்டு பையன் சார், இவன் ஃப்ராடு சார், இவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி சார், இவன் பொம்பளை பொறுக்கி சார், இவன் திருட்டு பையன் சார்,
ஏதோ வாயில என்னென்ன நிறைய எல்லாம் வருது இல்லையா, கண்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளும் சொல்லி திட்டுறோம் இல்லையா, அவனை இவன் அப்படி இவன் அப்படி இவன் அப்படி சொல்றோம். அது யார்? கடவுள் தானே. கடவுள் அந்த ரூபத்துல இருக்காரு. நீங்க அப்புறம் சொல்றீங்க, அப்ப கடவுளை தானே திட்டுறீங்களா இல்லையா? இப்போ உங்களை ஒருத்தர் திட்டினாருன்னா அவருக்கு நீங்க ஃபேவர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்களை திட்டினாரு அப்படின்னா அவருக்கு நீங்க ஃபேவர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க? பெரும்பாலும் பண்ண மாட்டோம். திட்டினவங்களுக்கு கூட, குறை சொன்னவங்களுக்கு கூட, கால் வாரினவங்களுக்கு கூட எங்க அப்பா உதவி பண்ணியிருக்காரு. எங்க அப்பா அதை மனசுல வச்சதே கிடையாது. அவர் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு. அதை பார்த்து அதை நானும் கத்துக்கிட்டேன். நம்மளை யார் குறை சொன்னாலும், யார் திட்டினாலும், நம்ம யார் கால் வாரினாலும், நம்ம கிட்ட முன்னாடி பேசி பின்னாடி நமக்கு ஆப்பு சொருகினாலும் கூட அவங்களுக்கு நம்ம நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு என்னுடைய அப்பா எனக்கு வாழ்ந்து காட்டினார். அதை நான் இன்னைக்கும் ஃபாலோ பண்றேன். எனக்கு எதிரிகள் கிடையாது. ஆனா எதிரிகளாக சில பேர் இருந்தாலும் கூட, அவங்க நினைச்சுக்கிட்டு எதிரிகள் இருந்தா கூட அவங்களையும் நான் வந்து எதிரிகளா நினைக்கல. நான் நினைக்கல, அந்த மாதிரி நினைக்கல. அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோம். ஒன்ஸ் அப்பான் டைம் இருந்தா கூட அந்த பக்குவம் வரும்போது நமக்கு இருக்கிறோம். அப்ப நீங்க யாரையுமே வந்து இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா நீங்க குறை சொல்றீங்க, அப்ப கடவுளை குறை சொல்றீங்க. அப்ப கடவுள் உங்களுக்கு எப்படி ஃபேவர் பண்ணுவார்? உங்களை ஒருத்தர் திட்டினா உங்களுக்கு நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஒருத்தர் திட்டினா அவருக்கு எதுவும் ஃபேவர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு திட்டினா அவருக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டீங்க. கண்டுக்க போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருங்க. அப்ப கடவுளை மட்டும் நீங்க குறை சொல்றோம். அப்ப கடவுள்கிட்ட ஃபேவர் கேட்டா கடவுள் எப்படி செய்வார்? எப்படி செய்வார் கடவுள்? ஏன் வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்மளால வந்து நன்மைகளை பெறுவதில் தடங்கல்கள் ஏற்படுகின்றன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுங்க இது ஒரு காரணம். அப்போ நம்ம தான் வந்து ஃபேவர் பண்ணல, நம்மளை திட்டலாம் அப்படின்னாக்க நம்ம செய்யலாம். ஆனா அதே சமயத்தில் கடவுளை திட்டினாலும் அவர் செய்யறார். கடவுள் திட்டினாலும் அவர் செய்யறார். அவர் வந்து எங்க அப்பா மாதிரி. அவர் எந்த குறையும் எல்லாம் வைக்க மாட்டார். ஐயோ என்னை திட்டிவிட்ட, என் மேல நீ கோச்சிக்கிட்ட, என்னை கெட்ட வார்த்தைலாம் சொல்ற, என்னை நம்ப மாட்டேன்ற, என்னை தீட்டுற அப்படின்னு சொன்னாலும் கூட கடவுள் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நாம திட்டுறோன்றதாக அவர் கோச்சிக்கிட்டாரு, நம்ம சரியா நடந்துக்கிட்டாரு, அவர் நம்ம மேல கோச்சிக்கிட்டாருன்னா அப்புறம் அவர் கடவுளே இல்லை. அவர் கடவுளே கிடையாது. அப்ப கடவுள் நம்மளுக்கு ஃபேவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் நம்முடைய இக்னரன்ஸ்னால, நம்முடைய அறியாமையினால, நம்முடைய தேவையில்லாத குணங்களால நம்ம தான் அவர்கிட்ட வாங்குறத ஸ்லோ பண்ணிக்கிறோம், வாங்குறது இல்லை கம்மியா வாங்கிக்கிறோம், வாங்குறதையும் வச்சுக்கிறது அதை வந்து வேஸ்ட் பண்ணிடும். முதல்ல வாங்குறது இல்லை, அப்படியே வாங்கினாலும் கம்மியா வாங்கிக்கிறோம், இல்லை அப்படியே அந்த கம்மியா வாங்குறதையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட் பண்ணிடும். ஓட்ட பாத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஓட்ட பாத்திரம் வேஸ்ட் பண்ணிடும். ஸோ தப்பு நம்ம கிட்ட தான் இருக்க வழி, கடவுள்கிட்ட கிடையாது. ஸோ கடவுள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. இப்போ எப்படி சொல்றோம்னா, இன்டர்நெட்ல வந்து 1G வந்தது, 2G வந்தது, அப்கிரேட் பண்ணி அப்படியே ஒரு கிரேடா வந்தது. 1G 2G 3G 4G 5G. இப்போ இந்தியாவில் வந்து 5G பெரிய விஷயமா இருக்கு. 5G வந்துச்சு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பட் ஃபாரின்ல 7G வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்கலாம் 7K வந்துட்டாங்க சார், நம்ம இப்போதான் 5 வந்திருக்கோம்னு ஒரு சகோதரர் சொன்னார். நம்ம இப்போதான் 5K வந்திருக்கோம், ஃபாரின்ல 7 வரைக்கும் போயிட்டாங்க சார். இப்போ 7G, அடுத்து 8G வரப்போகுது சார். அதே மாதிரி ஏன் எப்படி அந்த ஒரு ஜி அதிகமாகும் போது நம்ம அப்டேட் ஆகிக்கிறோம் அப்பப்ப. இப்போ யாராவது நீங்க வந்து 2G சிம் வாங்கிக்குவீங்களா, 4G சிம் வாங்கிக்குவீங்களா நீங்க? இல்லை, எனக்கு அப்டேட்டடா என்ன 5G சிம் வாங்கிக்கோங்க. இப்போ நாளைக்கே சப்போஸ் ஏர்டெல்லோ ரிலையன்ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியோ வந்து நான் 7G கொடுக்குறேன்னா உன்னை தள்ளி போட்டு அதுக்கு தான் நீங்க போவீங்க. ஹையஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? அதே மாதிரி எப்படி நம்ம ஹையஸ்ட் டெக்னாலஜி விரும்புகிறோமோ அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்டுல கடவுள் மனிதனுக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்டுல மனிதன் கற்றுன்னு வெளியே வரதுக்காக கொடுத்த டெக்னாலஜி கர்மா எனர்ஜி ஹீலிங், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்ப 7G அப்படின்னு சொல்லிச்சீங்கன்னா கர்மா எனர்ஜி ஹீலிங். இப்ப இதுக்கு மேல அடுத்த ஜி வரலாம், வரும். அதே மாதிரி இதுக்கு மேல இதை விட ஹையஸ்ட் வரலாம் மேபி. ஆனா இப்ப கடவுள் நமக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் கொடுத்துருக்கிறது, இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது, கையில இருக்கிறது, இப்ப இருக்கிறது அட் பிரசன்ட் இப்ப நம்ம கையில இருக்கிறது கர்மா எனர்ஜி ஹீலிங். அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் நீங்க கரெக்டா கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி, உங்களை மாதிரி ஒரு சந்தோஷம் உடையவர்கள், உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் யாருமே கிடையாது. கெட்டியா பிடிச்சிக்கோங்க, அதான் விஷயம். உதவுவதை பத்தி இன்னுமே அதை பத்தி தாண்டேன் நான் வந்து கேள்வி விட்டேன். அப்போ அந்த 25 0 to 25 இருக்கிறவங்களுக்கு உதவணும். அப்படின்னா என்ன அப்படின்னா
ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஆஸ்பத்திரி சர்ஜரிக்கு போறாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கொடுக்காதீங்க. ஏன்னா சர்ஜரின்றது ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். ஒருத்தர் போய் சர்ஜரி பண்றாங்க, உடம்புல கத்தி வைக்கிறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல சஃபர் ஆகுறாங்க, ஆக்சிடென்ட்ல ஊனமாயிருக்காங்க அப்படின்னா அது ஹையஸ்ட் சஃபரிங். அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுப்பாங்க? அந்த மாதிரி இருக்கணும் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்களுடைய கர்மா உங்களுக்கு வரும். அப்ப கஷ்டமும் படுவாங்க. அதே சமயத்துல வந்து அந்த 0 to 20% இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கண்டிஷன் இருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கண்டிஷன் இருப்பாங்க. ஹையர் லெவலுக்கு போகிறது. அந்த மாதிரி ஹையர் லெவலுக்கு ஒரு படி தூக்கி போட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அப்ப அந்த மாதிரி எண்டு கர்ம வினைகள் தான் தீர்த்து முடிச்சிட்டு பிறகு கற்றுக்கொள்ள பாடலாம் கற்றுக்கொண்ட பிறகு இந்த பார்டர்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பார்டர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா உங்களை பாதிக்காது. அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா உங்களை பாதிக்காது, புண்ணிய கர்மா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வகுப்புல சொல்லியிருந்தேன். என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அப்பெல்லாம் வந்து 11 இயர் SSLC இருந்ததுதான் +2 வரத்துக்கு முன்னாடி. இப்போ நாமெல்லாம் +1 ஜென்ரேஷனில் வந்தோம். 10th முடிச்சிடறோம், 10 முடிச்சு +1 +2 வந்தோம். அதுக்கு முன்னாடி 11th இருக்கும்போது அப்போ ரொம்ப லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்போது 11th SSLC பாஸ் ஆனால் தான் லைஃப்பில் வாழ முடியும், ஒரு வேலை கிடைக்க முடியும், போக முடியும்ன்ற மாதிரி கண்டிஷன் இருந்தபோது ஏற்கனவே ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குங்கய்யா, அதனால எனக்கு பல கஷ்டங்கள்லாம் இருக்கு, என்ன எப்படியா கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு ஏதோ வேலைக்கு போயிட்டு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். அப்போ என் குடும்பம் வாழ்றதும் என் குடும்பம் கஷ்டப்படுறதும் உங்க கையில தான் இருக்கு, மார்க் சேர்த்து போட்டு எனக்கு பாஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னு சொல்லி பேப்பர்ல எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அப்படி எழுதுவாங்களாம், நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி நானும் பார்த்து முன்ன பின்ன பார்த்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லுவார். அப்போ இங்கே அந்த உதாரணத்தை இங்கே கம்பேர் பண்ணுறேன். இப்போ பாஸ் மார்க் 35 அப்படின்னா அந்த பாஸ் மார்க் 35 வரும்போது பார்டரில் ஃபெயில் ஆகிறவங்கலாம் இருப்பாங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும். ஒரு அரை மார்க் 1 மார்க் போட்டால் அவன் பாஸ் ஆகிடுவான். ஒரு அரை மார்க் 1 மார்க்கில் குறைவாங்க. அந்த அரை மார்க் 1 மார்க் குறைச்சா அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. அதான் ஸ்டடீஸ் அதை குறைச்சி கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டாங்கன்னா ஃபெயில் ஆகிடுவான். அதை அரை மார்க் 1 மார்க் சேர்த்து போட்டால் பாஸ் ஆகிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல திருத்துக்கிற ஆசிரியர் கொஞ்சம் யோசனை பண்றாரு. சரி பாவம் ஏதோ கேட்டிருக்கான், பாவம் அரை மார்க்ல 1 மார்க்ல செய்யறானே, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மார்க் 1 மார்க் சேர்த்து போட்டு பாஸ் பண்ணிட்டுறாரு. அது மாதிரி நடந்திருக்கு, என்னுடைய ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. அது தப்புதான், இருந்தாலும் அது ஒரு பாவம், அவன் அவ்வளவு தூரம் சொல்றான், ஏதோ சரி பாவம் போ படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டுருவான். இப்போ இது வந்து ஒரு அந்த பேப்பர் திருத்துற அந்த சூப்பர்வைசருக்கு போனாலும் அதுக்கு மேலே அவங்க சீஃப் எக்ஸாமினர்ஸ் மேலே சூப்பர்வைசர் இருப்பாங்க இல்லையா, பேப்பர் திருத்துருவாங்க அப்படின்னா கூட அவங்க மேலே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க மேலே அந்த விஜிலண்ட் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. அப்போ அந்த அரை மார்க் 1 மார்க் போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காருன்னா கூட அவங்க சூப்பர்வைசர் பார்த்தா கூட சூப்பரண்ட்டு சரி ஓகே பையனுக்காக போட்டிருக்கீங்களா, ரைட் ஓகே கண்டுக்க மாட்டார், ரைட் ஓகே அவரும் விட்டுருவார். ஆனால் பையன் எழுதவே இல்லை, வெறும் பேப்பரை வச்சிருக்கிறான், இல்லை 10 மார்க் தான் அவன் எழுதிக்கிறான், அவனை போய் 35 மார்க் வர்ற மாதிரி ஆசிரியர் பண்ணி அவரை பாஸ் பண்ணி போட்டாரு அப்படின்னா அந்த ஆசிரியர் மேல நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, அரசு தேர்வுகள் துறை நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க நம்ம ஆசிரியர்கள் இடத்துல தான் இருக்கும், இங்க நம்ம ஆசிரியர்கள் இடத்துல தான் இருக்கும். அப்படி பண்ணவே கூடாது, தப்பு அது. அவன் படிச்சான்னா அவனுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குறோம், இதான் சிலபஸ்ன்னு சொல்றோம், இதான் சிலபஸ் இதான் டைமு, இவ்வளோ டீச்சர்ஸ் போடுறாங்க, 1 வருஷம் டைம் கொடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல கூட அவனால அதை படிச்சு எழுத முடியும்னா அப்ப அது அவன் வாழ்ந்தே வேஸ்ட், ஃபெயில் பண்ணுன்னு அர்த்தம். கவர்மெண்ட் அதான் சொல்லுது, ஃபெயில் பண்ணிட்டான் அவன் விட்டுடு. ஆனா கொஞ்சம் யோசனை பண்றாரு வாத்தியார், பாவம் அரை மார்க் 1 மார்க் பார்த்து போட்டு விடுமே அப்படி சொல்லி ஒரு ஃபேவர் பண்ணி ஒரு அரை மார்க் 1 மார்க் பண்ணி. ஸோ இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே சார் ஓகே பரவாயில்லன்னு போயிடுவாங்க. அரை மார்க், இந்த அரை மார்க் 1 மார்க்ல நீங்க சேரிட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குட் கர்மா கிடைக்கும், பேட் கர்மா கிடைக்காது. அதே நேரத்துல மார்க் ஒண்ணுமே எடுக்காம 10 மார்க் தான் அவன் எழுதியிருக்கான், 5 மார்க் தான் எழுதியிருக்கான், இல்ல டோட்டலா பேப்பரே பிளாங்க், கொஸ்டினே அப்படியே எழுதியிருக்கான். அதையும் சொல்லியிருக்காங்க என்னுடைய ஆசிரியர்கள். கொஸ்டின்ல என்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ல எல்லாம் உள்ள எழுதிருக்காங்கடா, ஆன்சர் எதுவும் இல்லை. ஏன்னா சூப்பர்வைசர் ஆள் எக்ஸாமினர் வருவாங்க, சூப்பர்வைசர் வருவாங்க, விஜிலண்ட் வருவாங்க, பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று எழுத முடியும், அவனுக்கு என்ன தெரியல, கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதி வச்சுக்கிறாங்க. டிட்டோ கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே உள்ள கொஸ்டின் எழுதி வச்சிருக்காங்க. எழுதிட்டு என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது, என்னால் படிக்க முடியல, அவனுக்கு நான் எப்படி மார்க் போட முடியும்னு அவர் ஆசிரியர் கேட்டார். உண்மைதானே?
கொஸ்டினே அப்படியே எழுதி வச்சுக்கிற, ஆன்சர் எதுவுமே இல்லை, இல்லை ஒரு 5 மார்க் 10 மார்க் தான் எழுதுற, பட் 35 மார்க் உனக்கு போடணும் அப்படின்னா எப்படி போட முடியும்? அப்ப போட்டால் அந்த ஆசிரியர் மாட்டிக்கொள்வார். அவர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு என்கொயரி வைப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஆசிரியருக்கு வரும். ஏன்? அவர் ரொம்ப ஃபேவர் பண்ணிட்டார். அதே மாதிரி அந்த சேரிட்டி பண்ணும் பொழுதும் நீங்க இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கர்மால சஃபர் ஆகணும், அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, ஐயோ பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க கர்மா நமக்கு வந்துவிடும். அப்ப சாதாரணமா கொலைக்கலா சொல்லுவாங்க, ஐயோ பாவம்னா 6 மாசம் பாவம் நம்மளை பிடிச்சிக்கோன்னுவாங்க. பொதுவாக ஜென்ரலாகவே ஐயோ பாவம் அப்படின்னா 6 மாசம் பாவம் நம்மளை பிடிச்சிக்கோன்னுவாங்க. இது உண்மை, ப்ராக்டிக்கலாக நான் நிறைய கேஸ்ல பார்த்துருக்கேன். அந்த ஐயோ பாவம் யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து கொஞ்சம் அது ஒரு டெலிகேட்டான விஷயம் தான். நீங்க அந்த கிட்சல் மெடிடேஷன் நீங்க பண்ண உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்க கொடுக்க வேண்டாம், இவங்க எந்த பர்சன்டேஜ்ல இருக்காங்க, 0 to 25, 25 to 50, 50 to 75, 75 to 100 அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த மெடிடேஷன்ல வரும், தானா வரும். டாக்டர் உங்களுக்கு தான் வரணும் இல்லை, எல்லாருக்குமே வரும், உங்களுக்கும் வரும். யூ ஹாவ் டு ட்ரை, அவ்வளவுதான். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பல வருடங்களாக பண்ணி சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலையும் நம்ம தொடர்ந்து பண்ணி நமக்கு அது வந்துச்சு. உங்களுக்கும் வரும், கண்டிப்பா வரும். வர முடியாது வராது அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கிறிஸ்டல் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு முடியல, இது ஏதாவது டவுட் இருக்கு சார், இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா அந்த கிளியரன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உண்மையில் அவர் கஷ்டப்பட வேண்டும் என்று கடவுள் சித்தம் என்றால் அவருக்கு உதவுவதால் அவருடைய கட்டக்கர்மா நமக்கு வரும், கண்டிப்பா வரும். அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நீங்க வந்து மெடிடேஷன்ல போனீங்க அப்படின்னா, கிறிஸ்டல் மெடிடேஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும். இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சில பேர் பார்ப்பாங்க, ரொம்ப கதறுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, அவசரப்படுவாங்க, அவங்க பார்க்க பரிதாபமா இருக்கும். ஆனா இவங்க கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தோணும். பிகாஸ் அவன் நிறைய கர்மா பண்ணியிருக்கான், உனக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உனக்கு கத்துக்கல, அந்த கர்மாக்களை ஒன்று அனுபவிச்சு முடிக்கல. ஆனா நீ குறுக்கிட வேண்டாம், அவன் கஷ்டப்பட்டுன்னு விட்டுருங்க. இன்னொருத்தர் வந்து அந்த வெளியில ஆக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது, சைலண்டா இருப்பாரு. அவருக்கு மனசுக்குள்ள பெரிய போகமே இருக்கும், பெரிய கஷ்டமே இருக்கும், மனசுக்குள்ள அழுவாரு, அது உங்களுக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க உணருவீங்க. அவர் சைலண்டா தான் இருக்காரு. அவர் எந்த வெளி தோற்றத்தை அதை காட்டிக்க மாட்டார். ஆடுறது, கத்துறது, வேதனைப்படுறது, ஊன் பில்டப் எல்லாம் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பில்டப் எல்லாம் பண்ண மாட்டார், சைலண்டா இருப்பார். அவரை பார்க்கும்போது சாதாரணமா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு தோணும், அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு வரும், இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இவருக்கு செய்யணும். ஏன்னா இவர் அதை கற்றுக்கொள்ள பாட வேண்டிய கற்று கொண்டு விட்டார், தீய கர்மாக்களை அனுபவிச்சு தீர்த்து முடிச்சுட்டார். இப்ப இவர் எண்டு ஸ்டேஜ்ல இருக்காரு, ஹையர் லெவலுக்கு போற ஸ்டேஜ்ல இருக்காரு. அப்ப இவங்க நம்ம உதவுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவும். நல்லா பாருங்க, ஒருத்தர் அழு புரண்டு அரற்றுவார், அவருக்கு நீங்க மனமே இறங்க மாட்டீங்க, தெரியும், உங்களுக்கு இன்ட்யூஷன் வந்துடும். அதே சமயம் ஒருத்தர் சைலண்டா இருப்பார், அவர் எதுவும் எனக்கு கொடுங்க பண்ணுங்கன்னு கேட்க கூட மாட்டார், மனசுக்குள்ள வெந்துட்டு இருப்பார், மனசுக்குள்ள அழுதுட்டு இருப்பார், மனசுக்குள்ள வேதனை இருப்பார், அது வெளியே காட்டிக்க மாட்டார். ஆனா உங்களால இன்ட்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இவருக்கு நம்ம செய்யணும். அப்ப நீங்க அவர் கரெக்டா செய்வீங்க, அவர் அப்படி தூக்கி விட்டுருவீங்க, அவர் மேல போயிடுவாரு, அந்த குட் கர்மா உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம வெளிப்புறமா பார்க்காம, உணர்வுபூர்வமாக பார்க்காம, உணர்ச்சி பூர்வமா பார்க்காம, நல்லா புரிஞ்சுங்க, அந்த உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக சென்டிமெண்டா அதை டீல் பண்ணாம நியூட்ரல் மைண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்தாலும் அவங்களுக்கு மனசு வராது, உங்களுக்கு செய்ய மாட்டீங்க. பிகாஸ் அவங்க அதை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, இறைவன் கொடுத்துருக்காங்க, நான் போய் குறுக்கு நடையக்கூடாதுன்னு வந்து சைலண்டா இருந்தாலும், வெளியே காட்டிக்கலாம இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுணர்வு தோன்றும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு செய்யணும்னு தோணும், உங்களுக்கு நீங்க கரெக்டா செய்வீங்க. சரியா? இந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணும், புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அஸ்ட்ராலஜி வந்து கர்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அஸ்ட்ராலஜி வந்து கர்மா கிடையாது, அஸ்ட்ராலஜி வந்து கர்மா கிடையாது. கெட்ட கர்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கெட்ட கர்மா, அஸ்ட்ராலஜி வந்து நல்ல கர்மா தான். எப்படி வந்து புனிதமான தொழில்களில் வந்து எல்லா தொழில்களும் நல்ல தொழில்கள், எல்லா தொழில்களும் புனிதமான தொழில்கள், அதில் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லி கொடுத்தோம்னா விவசாயம். ஏற்கனவே பல வகுப்புகள், முதல்ல விவசாயம் நம்பர் 1 புனிதமான தொழில். அடுத்தது ஆசிரியர் தொழில், நம்பர் 2 புனிதமான தொழில். நம்பர் 3 மருத்துவ தொழில், ரொம்ப புனிதமான தொழில். 3வது இடத்துல தான் வருது. அப்போ கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து விவசாயம் தான், 2வது ஆசிரியர் தொழில், 3வது மருத்துவ தொழில், இதுக்கு பிறகுதான் மற்ற தொழில். அப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இதெல்லாம் இல்லாம இருக்கவே முடியாது ஒரு மனிதனால, மற்ற எது இல்லாம இருக்கலாம். அப்போ இந்த தொழில்கள மாற்று கருத்துக்களோ வேறுபாடுகளோ எதுவும் கிடையாது.
அப்ப தொழில்கள்னு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப நெகட்டிவ் கர்மா உருவாக்குகின்ற தொழில்களை நீங்க இருக்க வேண்டாம், பாசிட்டிவ் கர்மா இருக்கின்ற தொழில்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மாறுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நெகட்டிவ் கர்மாவின் தொழில் கிரியேட் பண்ணுது, இது வேண்டாம் நம்ம சொல்லும் பொழுது, அந்த பாசிட்டிவ் கர்மாவுக்கு வரும்பொழுது நடைமுறையில சாத்தியம் இல்லாம இருக்கு. அது எப்படி நான் இவ்வளவு தூரம் இதை பழகிட்டேன், இதுதான் இருந்துட்டேன், இதுதான் எனக்கு வருமானம் வருது, இது எப்படி மாற்ற முடியும்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இறைவனை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார். கர்ம விதிப்படி ஒரு ஸ்டெப் நீங்க அவர் எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அவர் 10 அடி எடுத்து வைப்பார். இன்னும் நல்ல கர்மாவா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்தா 100 அடி 1000 அடி எடுத்து வைப்பார். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணும். அது இறை சட்டம் வந்து அப்படிதான் சொல்லுது. இறை சட்டம் அதான் முதல் ஸ்டெப் நீங்க வைக்கணும். அப்படி இருக்கும்போது நான் என் தொழில இருக்கேன், இதை நான் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க மனசார டெடிகேட் நினைக்கும் போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வழி காட்டுவார். நிறைய பேரோட டவுட்ஸ் இருக்கு, மைண்ட் வைஸா எனக்கு கேட்குது, சார் இது எப்படி மாறணும், எப்படி பண்ணணும் எனக்கு தெரியலையே, அப்போ நான் புதுசா கண்ணு கெட்ட மாதிரி எதுவுமே தெரியலையே, நான் இது எப்படி போறது, எனக்கு இதுதானே பழகினது, இதான் பழகிடுச்சு. பரவாயில்ல, தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ பாஸ்ட் லைஃப் பேட் கர்மா நம்ம இருந்தோம், இப்போ குட் கர்மா ரிலைஸ் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ இது நம்ம வேற தொழிலுக்கு போகணும், வேற மாற்றணும், நீங்கள் டெடிக்கேட்டு நினைச்சு நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க, ப்ரே பண்ணுங்க. கிறிஸ்டல் இருந்தால் கிறிஸ்டல் கிட்ட கேளுங்க, கிறிஸ்டல் இருந்தால் ப்ரே பண்ணுங்க. நீங்க பண்ணும்போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். ஏன்னா நீங்க நல்லதை நோக்கி போகிறீங்க, நல்லதை நோக்கி வந்துட்டீங்க. அப்ப வரும்போது உங்களை கை தூக்கி விட வேண்டிய கட்டாயமான கடமை இறைவனுக்கு உண்டு. அது அவருடைய கடமை, செஞ்சே ஆகணும். அவர் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது, எஸ்கேப் ஆக மாட்டார், எஸ்கேப் ஆகவும் முடியாது. அவர் கண்டிப்பாக வழிகாட்டுவார், செய்வார். நீங்க நல்ல தொழிலுக்கு வந்து நீங்க ஏற்கனவே சம்பாதிச்ச வருமானத்தை விட நல்ல வருமானம் வரும், ஆத்மார்த்தமான வருமானமாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடான வருமானமா இருக்கும். அது மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தையும் கொடுக்கும், நிம்மதியும் கொடுக்கும். அந்த மாதிரி வருமானம் கண்டிப்பா வரும். நீங்க மனசார டிவைன் கிட்ட ப்ரே பண்ணுங்க. சரியா? ஸோ ஜோதிடர்களை வந்து கர்மா பத்தி சொல்லும் பொழுது அதாவது வந்து அதே மாதிரி அதான் சொல்ல வந்தோம், வேற டைவர்ட் ஆயிட்டோம். ஜோதிடர் அப்படின்றது ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல தொழில். ஜோதிடம் வந்து நல்ல தொழில், அது ஒரு புனிதமான தொழில். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுறான், எதனால கஷ்டப்படுறான் அவனுக்கு தெரியல, ஏதோ கஷ்டப்படுறான். அது சாதாரண மக்களுக்கு வந்து அமெரிக்க ஞாபகம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிவு கட்டின வரைக்கும் அவன் ட்ரை பண்ணுவான். ஒரு மனிதன் வந்து ஒரு பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனை போக்குறதுக்கு என்னென்ன வழி, இப்படி பண்ணலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவான். அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணுவான். அத்தனையும் பண்ணிட்டு அதுக்கு மேல முடியலன்னும் போது தான் அப்போ இறைவனை பத்தி கொஞ்சம் நினைப்பாரு. கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, மாஸ்க்கு போறது, இதெல்லாம் போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு குரூப் நடக்கும் தனியா. அப்புறம் போவாங்க, வருவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் கடைசியில் வேற வழியே இல்லைன்னு அப்பதான் ஜாதகத்துக்கிட்டு ஜோதிக்கிட்ட போவாங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலை ஆக மாட்டேங்குது, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜோதிக்கிட்ட போவாங்க. எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட வந்து போனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா தான் போவாங்க, நல்லா இருக்க வரைக்கும் போக மாட்டாங்க. உடம்பு முடியலன்னா தான் டாக்டர்கிட்ட போவாங்களே வழி, அதர்வைஸ் போக மாட்டாங்க. ப்ரிவென்ஷனுக்காக யாரும் போக மாட்டாங்க, கியூரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் போவாங்க, அந்த பிறகு தான் போவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் ஜோதிடர்கிட்ட போறவங்களும் எல்லாரும் இப்படி தான் போவாங்க. ஒரு பிரச்சனை வந்த பிறகு என்னன்னு ஜோதிடர்கிட்ட போறவங்க வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, சார் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போறேன், அல்ல வீடு கால்கோல் பண்ண போறேன், நாள் குறிச்சு கொடுங்க, அதான் பாசிட்டிவ். கல்யாணம் பண்ண போறேன், எந்த நாள்ல பண்ணலாம், பாசிட்டிவ். இல்லை பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் இருக்கு, பார்த்து சொல்லுங்க, படம் சொல்லுங்க, இது பாசிட்டிவ். பட் இதை தவிர மற்றது எல்லாமே நெகட்டிவா தான் போவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, வீடு வாங்க முடியல, கடன் இருக்கு, தொழில் அமையல, பிசினஸ் லாஸ், கொடுத்த பணம் வரல, கேட்டேட்ல பணம் கிடைக்கல, பல பிரச்சனைகளோட போவாங்க. அப்ப போகும்பொழுது என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசி படிச்சுட்டு போகுவான். நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேன், வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். ஜோதிடம் அப்படின்னா வந்து ஜோதியை காட்டக்கூடியதுன்னு அர்த்தம். இருள் இருக்கான், அறியாமை என்கின்ற இருளில் இருக்கிறான். இருள் அப்படின்னா அறியாமை தான். அறியாமை என்கின்ற இருளில் மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன பண்றது, எதை பண்றது, என்ன பண்ணா என்ன ஆகும் தெரியல. எத்தத்தின்னா பித்தம் தெரியும், தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எத்தத்தின்னா பித்தம் தெரியும், தெரியல. கோயில்களில் வந்து இன்னைக்கு கூட்டம் கூடுது, எல்லா இடத்துலையும் ஆன்மீக இடங்கள்ல வந்து கூட்டம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் புக்லையும் வந்து ரொம்ப பக்தி பெருகுது, ஆன்மீகம் அதிகரிக்குது. அதெல்லாம் கிடையாது. ஆன்மீகமெல்லாம் அதிகரிக்கல, பக்தியெல்லாம் ஒன்றும் பெருகல, அதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே என்ன பிரச்சனைக்கு என்ன வழிக்கு ஒன்றும் தெரியல. எத்தத்தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. பிரச்சனைக்கு ஜாஸ்தி ஆகி போச்சு.
ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. என்னமோ பண்ணி பார்க்க ஒன்றும் வேற கேட்கல. கடவுளே நீயாவது வழிகாட்டு, கடவுள்கிட்ட முறையிறதுக்கு தான் போறாங்க. நீங்க அங்க கோயில்ல போகக்கூடிய ஒருத்தர் மைண்ட் வச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவீங்க. நீங்க கோயிலுக்கு போறவங்க ஒருத்தரோட ரெக்கார்டு மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க, என்ன ப்ரே பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் உங்க ரெக்கார்ட் போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஆடியோவாவோ இல்லை வீடியோவாவோ கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்க அப்படியே மயக்கம் போட்டு வீழ்ந்துருவீங்க. அப்படி கேட்பாங்க ஒருத்தரும். அது மைண்ட் வாய்ஸ் நமக்கு தெரியும், மற்றவங்க தெரியாது. நீங்க போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, கும்பிடுறீங்க, ரைட்டு. ஒருத்தரும் என்ன கும்பிடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு 100 பேர், ஒரு 10 பேர் கொடுத்த டேட்டா கொடுத்தா போதும். மொத்தம் என்னென்ன கும்பிடுறாங்க? எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுறவங்க 1000 லட்சத்துல ஒருத்தர் கூட கிடையாது. லட்சத்துல ஒருத்தர் கூட கிடையாது. என் பையனுக்கு காலேஜ் இடம் கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அந்த 3வது வீட்டை நான் விலைக்கு வாங்கிடணும், அந்த ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வருது அதை குறைச்ச விலைக்கு வாங்கிடணும், இந்த கோர்ட்டை நான் இந்த கேஸ் நடந்திருக்கு அதை நான் ஜெயிச்சிடணும். இந்த மாதிரி தன்னுடைய சுயநலமான தேவைகளை தான் நிறைய பேர், ஒரு 1000 பேர் வச்சுங்களேன், 998 பேர் இதான் கேட்குறான். ஒருத்தருக்கு எது கேட்கறதுன்னு தெரியல. கடவுளே நீ பார்த்து எனக்கு நல்லது பண்ணி கொடு, அப்பயும் நல்லது பண்ணி கொடு தான் கேட்கிறாரு. கடவுளே நீ எனக்கு நல்லது பண்ணி கொடு, என்ன கேட்க எனக்கு ஏன்னா லிஸ்ட் நிறைய இருக்கு, பெரிய லிஸ்ட். அந்த பெரிய லிஸ்ட் சொல்லி கேட்கறதுக்கு அங்கே ஐயர் விட மாட்டாரு. நகர்ந்துட்டே வரணும். எவ்வளோ நேரம் ஜர்கண்டி திருப்பி நகர்த்துறாங்க, அது மாதிரி நகர்ந்து வந்துட வேண்டியதான். என்ன திருப்பியில் 1/2 செகண்ட் கூட விட மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் டைம் கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறம் எங்க ஜர்கண்டி வந்துட்டு அப்புறம் எங்க பாக்குறது? கடவுள் எங்க பாக்குறது? ஏதோ போனா பணம் வருதுன்றதுக்காக போறாங்க. அவங்களும் அங்க பார்க்க விடுறாங்களா? வெங்கடாதிபதியை நீங்க மனசார கொடுக்கிற நீங்க பார்க்கறதுக்கு விடுறாங்களா? சில பேர் போறாங்க, அது வேற சமாச்சாரம். பொதுவாக ஜென்ரல் பீப்புள் கிடையாது. போகும்போதே ஜருகண்டின்னு இழுத்து கையை பிடிச்சி காடை பிடிச்சி தடா குறை இழுத்து கழுத்து பிடிச்சி தடா குறை இழுத்து விட்டுறாங்க. இந்த ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி இழுத்து விட்டா பார்த்துட்டே வந்துட வேண்டியது. இப்படி இதே பார்த்துக்கிட்டே போயிட்டு அப்படியே பார்த்து வந்துட வேண்டியதான் இல்லையா? எஸ். அப்போ அந்த இருட்டில் இருக்கின்ற அந்த மனிதனுக்கு உறக்கை தருவதற்காகத்தான் ஜோதிடம்ன்றது. ஜோதிடம்னா ஜோதிஷம், ஜோதியை காட்டக்கூடியது. அப்போ இருட்டில் இருக்கிறீங்க, என்ன வழியும் தெரியல, அங்கே ஒரு ஜோதி வருகிறது. அப்ப அந்த ஜோதி வந்துச்சுன்னா அப்போ வெளிச்சம் தெரியும். ஓ, எங்க ஜன்னல் இருக்கு, எங்க வாசப்படி இருக்கு, எந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் செவு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? செவத்து பக்கமே போய் முட்டிட்டு இருப்பீங்க. நான் வெளியே போகணும். இருட்டுல செவத்து பக்கமே போட்டுட்டு இருப்பீங்க. ஜன்னல் எங்க இருக்கு அங்கே போய் முட்டிட்டு இருப்பீங்க, வெளியே வர முடியாது. அப்ப அங்க ஜோதின்னு உள்ள வந்த பிறகு அந்த ஜோதி, ஓ நமக்கு தெரியாம இவ்வளவு நாள் இந்த செவத்துல முட்டிட்டு இருந்தாப்பா, இந்த பக்கம் ஜன்னலுப்பா முட்டிட்டுப்பா, ஓ வாசப்படி இந்த பக்கம் தான் இருக்கு, ஓ இந்த பக்கம் தான் போகணும் அப்படி போகும். அந்த வாசப்படி லாக் பண்ணி இருக்கு, ஸோ அதை லாக்கை ஓப்பன் பண்ணி போகணும் அப்படின்னு அப்பதான் தெரியும். ஏன்னா ஜோதி வந்ததுனால உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஜோதி வந்ததுனால நீங்க உள்ள போறீங்க. அப்ப ஜோதி இல்லைன்னா தெரியாது. அதை காட்டக்கூடியதான் ஜோதிடம். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு சரியான வழியை காட்டி அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு அவன் துன்பத்தை துயரத்தை போக்கி அடுத்த லெவலுக்கு உயர்ந்து கொண்டு போறதுதான் ஜோதிடம். நீங்க எந்த வகையான ஜோதிடமாக இருந்தாலும் இதுதான் ஜோதிடம்ன்றது. மீனிங் என்னன்னா ஜோதியை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு, ஜோதியை காட்டக்கூடியது. அந்த ஜோதியை காட்டக்கூடிய தொழிலை செய்வோர் ஜோதிடர். அந்த ஜோதிடருக்கு ஒரு முழுமையான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா இறைவனுடைய ஸ்தானத்தில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பான தொழில் அது. மருத்துவ தொழில் மிக மிக முக்கியமான ஒரு புனிதமான தொழில். மருத்துவராக நடந்து கொள்ளணும். கடவுளுடைய ஸ்தானத்தை வச்சுதான் மக்கள் பார்க்குறாங்க. கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சுதான் ஒரு மருத்துவரை பார்க்குறாங்க. அப்ப மருத்துவர்கள் எப்படி நடந்துக்கணும்? கடவுள் ஸ்தானத்தில் நடந்துக்கணும். இன்னைக்கு எல்லாரும் அப்படி நடக்கிறாங்களான்னா இல்லை. கடவுள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல மாதிரி மருத்துவர். ஆசிரியர் தொழிலும் அப்படிதான், கடவுளுக்கு உண்டான ஸ்தானம் அது. ஆசிரியர்கள் அப்படிதான் நடந்துக்கணும், ஒரு கடவுள் மாதிரி தான் நடந்துக்கணும். இன்னைக்கு அப்படி நடந்துக்கிறாங்கன்னா இல்லை, அது வேற சமாச்சாரம். பட் கடவுளுக்காக நடந்து கொண்ட ஆசிரியர்கள் இருக்கிறார், இன்னைக்கே இருக்கிறார். கடவுளாக நடந்து கொண்ட ஆசிரியர்களும் இருக்கிறார். கடவுள்களாக நடந்து கொள்கின்ற மருத்துவர்களும் இருக்கிறார்கள். கடவுள்களாக நடந்து கொள்ளாத மருத்துவர்களும் இருக்கிறார். விவசாயிகள் இருக்காங்க, அவங்களும் கடவுளுக்கு சமானவங்க தான். அப்ப விவசாயிகளை எப்படி கேட்டகரி பிரிக்கலாமா சார்? பிரிக்கலாம் சார். கடவுளுக்கு உகந்த கடவுளாக இருக்கின்ற விவசாயிகளும் இருக்கிறார்கள், கடவுளாக இல்லாத விவசாயிகளும் இருக்கிறார்கள். இது என்ன சார் நீங்க வழக்கம் போல திருப்பும் குழப்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு விளக்கம் சொல்றேன். அதாவது விவசாயத்திலையும் கடவுளாக இருக்கின்ற விவசாயிகள் இருக்கிறார்கள், கடவுளாக இல்லாத விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆனா விவசாயி எப்படி இருக்கணும்? கடவுளா இருக்கணும். கடவுளாக இருக்கின்ற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவாங்க. இடை தடை செடி கொடி இந்த மாதிரி இயற்கையான உரங்களை போட்டு பூமியை பாழ்படுத்தாமல் ஆர்கானிக்காக
செய்கின்ற விவசாயிகள் வந்து கடவுளுக்கு ஈக்குவலானவர்கள். ஆர்கானிக் விவசாயம், கடவுளாக இருக்கின்ற விவசாயிகள். கடவுளாக இல்லாத விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? இன்ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவாங்க. கண்ட கெமிக்கலை போட்டு பூமியையும் நாசப்படுத்தி பாழ்படுத்தி அதை சாப்பிட்ற மக்களையும் நோயாளியாக மாற்றுவார்கள். இது சரியா? இது நீங்க மறக்க முடியுமா? சாதாரணமாக ஆர்கானிக்காக இருந்த விஷயம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்து ஆர்கானிக்காக இருந்த விஷயம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா மார்க்கெட் போட்டு விற்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். கேவலமான நிலைமை. சாப்பிட்றதெல்லாம் விஷத்தை சாப்பிட்றோம். எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரி விஷத்தை தான் சாப்பிட்றோம். இன்னொரு அதிர்ச்சியான உண்மை, ஆர்கானிக்கு நீங்கள் வாங்குற பொருட்கள் 90% ஆர்கானிக் இல்லைன்றதுதான் உண்மை. இது நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கும் மெத்த படித்த பெருமக்கள், மெத்த படித்த அறிவாளிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் வந்து ஆர்கானிக்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அவங்க வாங்குற பொருட்கள்ல 90% ஆர்கானிக் இல்லை, இன்ஆர்கானிக் தான். இன்னைக்கும் அறியாமல் வாங்குகின்றார்கள். அதை விற்கிறவங்களும் ஆர்கானிக் சொல்லி விற்கிறாங்க. ஆனா நீங்க ஆர்கானிக் நினைச்சு வாங்குற பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள் இல்லை, அதுவும் இன்ஆர்கானிக் தான். அப்ப விவசாயமும் வந்து ஒரு தர்மத்தோட, ஒரு மனசாட்சியோட, இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு தொழில் அது. அந்த தொழிலை விவசாயிகள் சுயநலத்துக்காக, வருமானம் வர வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய நன்மைகளை மனதில் கொள்ளாமல் கண்ட கெமிக்கல்ஸை போட்டுட்டு கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு விளைபொருளாக கொடுக்குறாங்க. அதை நீங்க சாப்பிட்றீங்க, நோய் வருது. அப்ப புனிதமாக செய்ய வேண்டிய அந்த விவசாயி பணத்துக்காக மற்றவங்க சொல்றதை பேச்சை கேட்டுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு தப்பா கைட் பண்ணுது. அது உண்மைதான், அதை நம்ம மறக்க முடியாது. அவங்களை அப்படி பண்ண வைக்கிறதும் கவர்மெண்ட் தான். தப்பு தான் பண்ணுது கவர்மெண்ட். அதை நியாயம் சரின்னா பண்ண முடியாது, அது சரின்னு சொல்ல முடியாது. தப்பு தான் பண்ணுது கவர்மெண்ட். அதை ஊக்குவிக்கிறதும் கவர்மெண்ட் தான். இந்த வார்த்தை போடு, இந்த வார்த்தை போடு, இதை போடு, அதை போடு, இந்த கெமிக்கலை போடு, அதை போடு, இதை போடு சொல்லி இதன் பின்னாடி அரசாங்கத்துடைய பங்களிப்பும் இது இருக்கு. இது தவறுனாலும் அரசாங்கத்துக்கு பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு நோயாளிகளாக இருப்பதற்கு நம்ம வெளிப்புற காரணம் சொல்லி பேசும் பொழுது 50% ஆஃப் த ரீசன் நாம சாப்பிட்ற சாப்பாடு தான். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஆர்கானிக்கா மாத்தாம நீங்க எந்த நோயிலிருந்து வெளிவர முடியாது. எந்த டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வெளிவர முடியாது. நீங்க எந்த சிஸ்டம், எந்த டாக்டர் எங்க போனாலும் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கரெக்ஷன் பண்ணாம உங்க நோய்களை குணப்படுத்த முடியாது. முழுக்க காலையில நைட் வரைக்கும் பாய்சன் தான் சாப்பிட்டுருக்கீங்க. ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த விவசாயி தப்பு செய்யறாரு, தப்பு செய்யலையா? ஒரு மனிதனுக்கு உணவு கட்டாயமாக அவசியம். மனிதனுக்கு உணவு கொடுக்க வேண்டிய தொழில் வந்து விவசாயமான தொழில், அது புனிதமான தொழில். அந்த தொழிலை நீங்க கண்ட கெமிக்கலையும் போட்டுட்டு டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த பூ பழம் அதை டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட்டா நோய் வராம என்ன பண்ணும்? அப்போ விவசாயம் தவறு செய்கிறான், விவசாயம் கர்மாவை சம்பாதிச்சு கொடுக்கான்னு அர்த்தம். அப்ப இதுலேருந்து நான் சொல்றது கரெக்டா? இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தெய்வமாக செய்ய வேண்டிய தொழில் அது, தெய்வ முறையோடு செய்ய வேண்டிய தொழில் அது, புனிதமான தொழில் அது. அதை தெய்வமாக மதிக்காமல் கடவுளுக்கு ஆப்போசிட்டாக, கடவுளுடைய அனுகிரகத்துக்கு இல்லாம தவறு செய்கின்ற விவசாயிகள் இருக்கிறார்கள். புனிதம் இல்லாத செய்கின்ற விவசாயிகளும் இருக்கிறார்கள், புனிதத்தோடு செய்கின்ற விவசாயிகளும் இருக்கிறார்கள். புனிதமாக இருக்கின்ற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், புனிதம் இல்லாத ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். புனிதமாக இருக்கின்ற மற்றவர்களும் இருக்கிறார்கள், புனிதம் இல்லாத மற்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த புனிதம் இல்லாமல் பண்றவங்க யாரா தான் பனிஷ்மெண்ட் வாங்கணும் தான். எல்லாரும் பனிஷ்மெண்ட். டாக்டர் இளங்கோ வந்தா கூட பனிஷ்மெண்ட் உண்டு. டாக்டர் இளங்கோவே தப்பு பண்ணாருன்னா கூட டாக்டர் இளங்கோ பனிஷ்மெண்ட். டாக்டர் இளங்கோலாம் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. ஆஹா, நான் இவ்வளவு பேசுறேன், கர்மா ஹீலிங் எனர்ஜி பத்தி நான் பேசுறேன், ஆனா நான் ஓகேயும் எனக்கு ஒண்ணு அப்படிலாம் எனக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அது மற்றவங்களோட எனக்கு அடி அதிகமாக விடும். சாதாரண அடி விடாது, மரண அடி விடும். இப்போ தப்பு செஞ்சிரோம்னா தப்பு செய்யறவங்க வந்து என்ன ஸ்தானத்தில் இருக்காங்களோ அவங்களோட ரொம்ப பொறுப்பா, ரொம்ப வந்து தெளிவா இருக்கணும். இப்போ நாமளே சொல்லி நாமளே தப்பு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ மற்றவர்களோட அறியாமல் செய்கிறவனுக்கும் அறிந்து செய்தவனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அறியாமல் செய்தனை விட அவனுக்கும் தண்டனை உண்டு. அறியாமல் செய்தாலும் தண்டனை உண்டு. அறியாமல் செய்தனை விட அறிந்து செய்பவனுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாக உண்டு. அறிந்து செய்பவனுக்கு இன்னும் தண்டனை அதிகமாக உண்டு. அதனால அறிந்து யாரும் தவறு செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும். தப்பு யார் செய்தாலும் நானே செய்தாலும் தண்டனை உண்டுன்னு சொல்றேன் இல்லையா? புரிஞ்சுக்கோங்க.
ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, ஏழை குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடம், அங்கு என்ன தேவை உள்ளதோ அதை நிறைவேற்ற செலவு செய்து வருகிறேன். நான் செய்வது சரியா? உதாரணமாக ஒரு துப்புரவு பணிக்காக ஒரு பெண்ணை நியமித்து அவருக்கு சம்பளம் கொடுத்து வருகிறேன். நல்ல கர்மாதான், நல்ல கர்மாதான், தப்பு கிடையாது. அது ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடம், அங்கு என்ன தேவை உள்ளதோ அதை நிறைவேற்ற செலவு செய்யலாம், தப்பில்லை. நான் செய்வது சரியா ஐயா? உதாரணமாக துப்புரவு பணிக்காக ஒரு பெண்ணை நியமித்து அவருக்கு சம்பளம் கொடுத்தேன். நல்ல கர்மா, குட் கர்மா. கண்டிப்பா செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. தேங்க்யூ. எஸ், ரைட். வணக்கம் ஐயா, என் மருமகனுக்கு தொழில் செய்ய பணம் 50 lakhs உதவி செய்தேன். ஆனால் என்னை தகாத வார்த்தையில் பேசுறாங்க. என் வீட்டுக்குள்ளே வருவதில்லை. இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? என் மருமகனுக்கு தொழில் செய்ய பணம் 50 lakhs, 5 lakhs லட்சம், 1 கமா போட்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் வராது. ஓ நான் எனக்கு 50 lakhs மாதிரி தெரியுது சார், 5 lakhs சார் அப்படின்றார். ஓகே, 5 lakhs உதவி செய்தேன். ஆனால் என்னை தகாத வார்த்தையில் பேசுறாங்க. என் வீட்டுக்குள்ள வருவது இல்லை. இப்படிப்பட்ட நிலை, நான் என்ன செய்ய வேண்டும்? வணக்கம் சார். ஓகே, மன்னிச்சிடுங்க. மகன் தானே, மருமகன் தானே. சரி. ஓ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகன் வேற மருமகன் வேற இல்லை. மகன் நீங்க பெத்தெடுத்த புள்ள, மருமகன் நீங்க பெத்தெடுக்காத இன்னொரு புள்ள. மகள் நீங்க பெத்தெடுத்த பொண்ணு, மருமகள் நீங்க பெத்தெடுக்காத ஒரு பொண்ணு. அந்த பெத்தெடுக்காத ஒரு பொண்ணை நீங்க பார்த்துக்கணுன்றதுக்காக மருமகளா அவங்க வராங்க. அதே மாதிரி மருமகனும் அப்படித்தான் வராரு. ஸோ உங்க மகன் செஞ்சா நீங்க எப்படி அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. சரி போடா, பார்த்துக்கலாம் போ, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயினுடைய குணம் எப்படி, ஒரு தந்தையினுடைய குணம் வந்து எப்படி மன்னிக்குமோ அது மாதிரி அவரை மன்னிச்சிருங்க. அவர் மேல அந்த அந்த வெறுப்பு, கோபம், ஆத்திரம் அப்படிலாம் ஒன்று காட்ட வேண்டாம். மகன் மேலேயும் காட்ட வேண்டாம், மருமகன் மேலேயும் காட்ட வேண்டாம். மருமகனை மகனாக நினைங்க, பரவாயில்ல. அவருடைய பேட் கர்மா ஏதோ உங்களை வந்து புரிஞ்சிக்கல, உங்க நல்ல மனசை புரிஞ்சிக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். 5 lakhs கொடுத்துருக்காங்க, அது பெரிய விஷயம். இந்த காலத்துல அந்த மாதிரி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. கொடுக்குறவங்க இருக்காங்க, கொடுக்காத இருக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வீட்டில் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா அவங்க பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவார். ஒரு முறை போகும்போது அவர் வீட்டில் கேட்டேன், என்ன ஏன் உங்க டாக்டர் வந்திருக்காங்க இப்போ அப்படின்னு. அதை ஏன் சார் கேட்குறீங்க? அவன் ஆகும்னா மருமகன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று ஓணுன்னா பொண்ணை அனுப்பிச்சு விட்டுறான், இங்கே நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாரு. சரி கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க, நான் போன டைம் வந்து போது அவங்க வீட்டில் இருந்தாங்க, இப்போ ஏன் டைம் வரும்போது வீட்டில் இருக்காங்க, இது ஏன் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், அவன் அடிக்கடி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான், 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அனுப்பிச்சுட்டு வரான். நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு இது வாங்கிட்டு வா, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, குறைஞ்சபட்சம் விதின் 3 months, மேக்ஸிமம் 2 or 3 months, அதுக்கு மேலே போகாது. அது வந்துடும் வீட்டுக்கு. வந்தா அப்பா இதை கேட்குறா, இது போகணுன்றாரு. அப்படியாம்மா, சரிம்மா இந்தாம்மா அப்படி சொல்லி கொடுப்பாரு. இதே மாதிரி நான் 2-3 டைம் நோட் பண்ண பிறகுதான் கேட்டேன். அப்பதான் இந்த விஷயம் சொன்னார். சார் அவன் எப்போ போனாலும் பணம் கேட்டு அனுப்பிச்சு விட்டுருவான் சார். சரி என்ன பண்ணுறது, சரி நம்ம பெத்த பொண்ணு அது கண் கடங்க கூடாது சார், நானும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான் சார். அந்த மாதிரி மருமகனுங்களும் இருக்காங்க. சரி ஓகே, அதுக்காக மருமகிட்ட சண்டை பிடிக்கிற மாமனார்களும் இருக்காங்க. பட் இந்த மாமனார் கொடுத்து விட்டுருவார். சரி போ, பொண்ணு தானே, ரைட் போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருவார். டென்ஷன் ஆகிக்க மாட்டார். சரி பரவாயில்ல, என்னமோ வந்து கேட்குறாங்க, ரைட் ஓகே, பிள்ளைக்கு சரி மாதிரி செஞ்சு போவோம் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அது மாதிரி கொஞ்சம் பெருந்தன்மையா இருந்துக்காங்க. மருமகன் மேல கோவப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், எமோஷன் ஆக வேண்டாம், அவருக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். நீங்க அவரை பத்தி நினைச்சீங்க அப்படின்னா அந்த தாட்பம் அவருக்கு போகும். அந்த தாட்பம் உங்களுடைய மகளையும் அது பல வகையில பாதிக்கும். அப்போ உங்களுடைய அல்டிமேட் ஏன் உங்க பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்போ மருமகனும் நல்லா இருக்கும். அவர் யாரோ நினைக்காதீங்க, உங்க புள்ள மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ அவரை நீங்க பிளஸ் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு நினைங்க, மனசார நினைங்க. அதை நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைகள் மாறும், நல்லா இருக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து அவர் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்டல் யூஸ் பண்ணிங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு அவரை மன்னிப்பு கேளுங்க. அவர் நல்லபடியாக மாறுவார். நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற நெகட்டிவ் குணம்லாம் மாறிடும். அப்படி கிறிஸ்டல் இல்லைனாலும் மனசார நினச்சிக்கலாம். கிறிஸ்டல் இருந்தால் அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும், பல மடங்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். கிறிஸ்டல் இருந்தால் கையில் கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்க. கிறிஸ்டல் இல்லைன்னா சாதாரணமாக ப்ரே பண்ணுங்க, மாறிடுவார், நல்லதே நடக்கும். நீங்க மருமகன் மேல எதுவும் பண்ண வேண்டாம்,
கோவப்பட வேண்டாம். அப்படி நீங்க கோவப்படாம வருத்தப்படாம ஆசீர்வாதமா நீங்க மனநிலையை மாற்றும் பொழுது அவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்க பொண்ணும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும், அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓகே. தர்மம் செய்தால் நல்லது தானே, இதில் சிலருக்கு தர்மம் செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள். அப்படியானால் யாருக்கு தர்மம் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் இது கொஸ்டின் கேட்கல, இப்பதான் பார்க்குறேன். பட் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தர்மம் செய்தால் நல்லது தானே, இது சிலருக்கு தர்மம் செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள். அப்படியானால் யாருக்கு தர்மம் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாதுன்னு காரணம் சொல்லியிருக்கேன். அதுலேயும் உங்க டவுட்ஸ்னா கேளுங்க, நான் இன்னும் கிளியர் பண்றேன். ஒரு மனிதன் முதல் மனித பிறவிக்கு கெட்ட கர்மா நல்ல கர்மா எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? எல்லாம் கர்மாவின் அடிப்படையில் தான் என்றால் அதை எப்படி மாற்ற முடியும்? ஐயா, தவறு இருந்தால் மன்னிக்குவோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தவறு இருந்தால் மன்னிக்குவோம்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்ம எது ஒரு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் தெளிவாக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் தெளிவாக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க ஒன்றும் தெளிவு அடையவில்லை, அவ்வளவுதான். தெளிவு அடையாத தெளிவாக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க கேட்கறத தவறு மன்னிச்சுக்கோங்க அப்படிலாம் ஒன்று. எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கும். அதுவும் எந்த கேள்விக்கும் நான் கோவப்படவோ டென்ஷன் ஆகவோ மாட்டேன். அது இந்த இது வேண்டாம். ஐயா, தவறு இருந்தால் மன்னிக்கும், அது வேண்டாம். மன்னிக்கிற விஷயமே இங்க இல்லை. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம், கிளாரிஃபை பண்ணலாம். அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய வேலை தான் என்னுடைய வேலை. அதுக்காக தான் இறைவன் என்னை அனுப்பிச்சிருக்காரு. அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். தவறு இருந்தால் மன்னிக்கும், தவறுலாம் ஒன்றும் கிடையாது, கரெக்ட் தான். ஒரு மனிதன் முதல் பிறவிக்கு கெட்ட கர்மா நல்ல கர்மா எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா, தோஷம் இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. தோஷம் இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. தோஷம் இருக்கிற ஜாதகம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கலந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடர்களுக்கு தெரியும். ஜோதிட சப்ஜெக்ட் கொஞ்சம் நின்று போச்சு இல்லை, இது முடிச்சிடறேன். ஜோதிடர்களுக்கு தெரியும், எல்லா ஜாதகமும் தோஷம் இருக்கும். அந்த தோஷம் ஜோதமே, அதாவது ஜோதிடத்துல எடுத்துட்டோம்னா இந்த ஜாதகத்தை எந்த தோஷமே இல்லைன்னு 100% யாருமே சில பேர் சொல்லுவாங்க, இது சுத்த ஜாதகம், இது சுத்த ஜாதகம், இதுல தோஷமே கிடையாது. தவறு. தோஷமே இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. ஜாதகத்துல தோஷம் அப்படின்றது ஒரு 1% இருக்கும். 1% இருக்கும். 1% இருக்கிற ஜாதகத்தை சுத்த ஜாதகம் சொல்லிடுவாங்க. சுத்த ஜாதகம் இல்லை இல்லை. 1% நமக்கு அந்த கர்மா இருந்தா தான் நம்ம பூமிக்கே பிறப்போம். இன்க்ளூடிங் டாக்டர் இளங்கோ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு நெகட்டிவ் கர்மான்னு ஏதாவது இருந்தாலொழிய நம்ம பூமிக்கு வரமாட்டோம். இங்க வர வேண்டிய வேலையே கிடையாது, இங்க வர வேண்டிய தேவையே இல்லை. அப்போ ஏதோ ஒரு கர்மா இருக்கிறதுனால தான், 1% இருக்கிறதுனால தான் இங்க நம்ம பூமிக்கு வரோம். எல்லா மகான்கள் முதற்கொண்டு சொல்றேன், எல்லா ஆன்மீக குருமார்கள் மகான்கள் எல்லாருமே பூமிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த 1% இருந்தா தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. 100% இருக்கு, அது தோஷம் உள்ள ஜாதகம், பயங்கரமான தோஷம் உள்ள ஜாதகம், பயங்கரமான தோஷம் உள்ள ஜாதகம். இது ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்போ எப்படி ஒரு மனிதன் ஏதோ ஒரு தோஷம் இருந்தா தான் பூமியில பிறக்கிறான், ஏதோ ஒரு நெகட்டிவ் கர்மா தான் பூமியில பிறக்கிறான்றமோ அதே மாதிரி தான் ஜாதகங்களையும். இதை போக்குவரத்துக்கு என்ன வழின்னு சொல்லி போக்கணும். இப்போ இங்க கேட்கறது என்னன்னா, கெட்ட கர்மா இல்லாம இருக்கா? கெட்ட கர்மா அவருக்கும் இருக்கும், 1% இருக்கும். ஆனா 100% கெட்ட கர்மா இருக்கும், எப்படி லைஃப்ல இருப்பான்? 1% கெட்ட கர்மா இருக்கும், லைஃப்ல எப்படி இருப்பான்? கஷ்டமே இருக்காது அவனுக்கு, கஷ்டமே இருக்காது, ரொம்ப சுகமா இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். லைஃப்ல கஷ்டம்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார், கஷ்டம்னா நான் அனுபவிச்சதே கிடையாது சார், கஷ்டம்னா எனக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் முதல் பிறவி ஆத்மான்னு அர்த்தம். முதல் பிறவி ஆத்மா அவங்களாம். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்க கர்மா எனர்ஜி ஹீலிங்ல தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்களே எனக்கு பாடம் எடுப்பீங்க, நீங்களே எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படி சொல்லிக் கொடுக்க மாதிரி வரணும்னு தான் என்னுடைய விருப்பமும் கூட. நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. டாக்டர் இப்படி டாக்டர், டாக்டர் இப்படி டாக்டர், அப்படி நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வரலாம், வர முடியும், வரலாம். இட் இஸ் இம்பாசிபிள், பாசிபிள். அப்போ அந்த மாதிரி நீங்க வரணும், அந்த மாதிரி ஹையர் லெவலுக்கு வரணும். அந்த மாதிரி நீங்க வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு பர்சன்டேஜ் கொண்டு வந்துள்ள ஆத்மா, கர்மா எவ்வளவு பர்சன்டேஜ் கொண்டு வந்து உங்களுக்கே தெரியும். கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நான் கஷ்டமே படலைன்றவங்க 1% நெகட்டிவ் கர்மால கொண்டு வந்துருக்குறாங்க. அதை கண்கூடா பார்க்கலாம். அதை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நாம பொழுது பொழுது முடியா பார்க்கறது எல்லாமே 100% கர்மாவே பார்க்கறதுனால நம்ம அதிலே ஊறி பழகிட்டோம். நம்ம அதிலே பழகிட்டனால இந்த மாதிரி கர்மா பார்க்கறது ரொம்ப ரேரா இருக்கும். பட் இருக்காங்க.
அந்த 1% கர்மா இருக்கு பாத்தீங்களா, இந்த 1% கர்மா அப்படியே வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து விழுந்துருவாங்க. நல்லாவே இருப்பாங்க, ஹாப்பியா சந்தோஷமா நல்லாவே இருப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. எங்கேயாவது இடத்துல விழுந்துருவாங்க. அங்கே ஆரம்பிக்கும் கர்மா. 1 2 குட்டி போடும், 2 3 குட்டி போடும், அப்படி இப்படியே ஆரம்பிக்கும். அப்புறம் கர்மா கிரியேட் பண்ணி வந்துருவாங்க. அப்புறம் கர்மா 1% கர்மால வருவாங்க, அப்படியே வருவாங்க. அது அப்படியே அதை அப்படியே இந்த இந்த என்ன சொல்றோம், நெகட்டிவான பீப்புள் கிட்ட பழக 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 அந்த வாசனை நம்மளுக்கு ஒட்டிக்கும். ஏன்னா சுத்திக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவ் பீப்புள். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க முடியும்? ஒரு ஸ்டேஜ்ல அந்த சுத்திக்கிறவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி தாக்கி 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 அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணுவோம். அப்ப அது 1 2 ஆகும், 2 3 ஆகும், அப்படியே போயிட்டு அது கர்மா சேர்த்துக்காரு, அடுத்த பிறகு எடுக்கும் மாதிரி போயிடுவார். இப்படித்தான் வந்து கர்மா வரும். அப்போ முதல் மனித பிறவிக்கு கெட்ட கர்மா நல்ல கர்மா எப்படி தீர்மானிக்கும், இப்படிதான் தீர்மானிக்கப்படும். அப்ப அதை அப்படியே டெவலப் ஆகி அப்புறம் அப்படியே கிரியேட் அப்புறம் அடுத்த பிறகு எடுக்கிற மாதிரி அவர் டெவலப் ஆயிடுவார். ஸோ இப்படி நம்ம எல்லாருமே முதல் கர்மா இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. இப்ப நம்ம இருக்கிற எத்தனை கோடி மக்களுமே முதல்ல அந்த முதல் பிறவியிலிருந்து வந்தவங்க தான். அந்த முதல் பிறவில இப்படி வந்து 1% கர்மால வந்தவங்க தான். இன்னைக்கு நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம் 50 100 அப்படின்னு நாம தான் டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது உண்மைதான், கரெக்ட் தான். அதை எப்படி மாற்ற முடியும்? எல்லாம் கர்மாவின் அடிப்படையில் தான் என்றால் அதை எப்படி மாற்ற முடியும்? அதை மாற்றி தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் கிளாஸே, இந்த கோர்ஸே அதுதான். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் டக்குன்னு எடுத்த உடனே மருந்து கொடுக்கல, ஏன் டக்குன்னு எடுத்த உடனே கிறிஸ்டல் கொடுக்கல, ஏன் டக்குன்னு எடுத்த ஜெம்ஸ்டோன் கொடுக்கல, ஏன் டக்குன்னு எடுத்த உடனே கவுன்சிலிங்கும் கொடுக்கல அப்படின்ற காரணம் வந்து இதான். இதை கொஞ்சம் டியூன் அப் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், அதான் ரைட். மற்றவங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதை கொஞ்சம் நீங்கள் டியூன் அப் பண்ணி ஃபைன் அப் பண்ணிடுறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங்ல மட்டும்தான் அதை செய்யறோம். அதனால தான் உங்களுடைய அந்த அந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் கிடைக்கிற சர்வீஸ் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதுதான். அதைத்தான் நாம இங்க பண்றோம். இது நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்ல வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் வர 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 இது வந்து ஒரு ஞான மார்க்கம். தலைகையில நின்று யோகாசனம் பண்ணணும், மூச்சை உள்ள பிடிச்சி இழுத்து வச்சு டம் பிடிக்கணும் அப்படின்ற மார்க்கம் எல்லாம் இல்லை. அதெல்லாம் சரியான முறை தான், தவறு இல்லை. பட் அதையெல்லாம் விட சுலபமான முறை இது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான முறை. நீங்க ரொம்ப டென்ஷனே ஆகாம, ரொம்ப எமோஷனே ஆகாம, ரொம்ப எஃபர்ட் போடாம, ரொம்ப சிம்பிளா நீங்க மற்றவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வந்துடுறீங்க. மற்ற முறைகள்ல போவாங்க, யோக முறை, அந்த முறை, இந்த முறை, நிறைய முறைகள் தான் இருக்கு, நிறைய முறைகள் இருக்கு, நிறைய யோகங்கள் இருக்கு. எல்லாம் சேரும் கூட நம்ம ஷார்ட் பீரியட்ல அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி டக்குன்னு வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெத்தட். ஸோ இந்த முறையில நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதை எப்படி மாற்ற முடியும் உங்களுக்கே தானா தெரியும், மாற்றிட்டே வந்துடுவீங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ அந்த ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது குட் கர்மால வந்து வராரு, பேட் கர்மால வராரு. ஓகே, குட் கர்மா நிறைய வச்சிருக்காரு, பேட் கர்மா கம்மியா வச்சிருக்காரு. இதுதான் ஆட்டை வச்சு அப்படி பிறவிகள் தொடருதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். டிவியில பார்க்குற ஃபேமஸான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா சேனல்ஸ்லையும் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பலன்கள் சொல்லுவாங்க. ஒரு டிவிக்கு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்கிட்ட கவுன்சிலிங்காக வருவாங்க. பேர் சொல்லக்கூடாது, அது வந்து தப்பு. அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸான டிவியில் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. சில பேர் டைரெக்டாக வருவாங்க, சில பேர் வந்து அவங்க ரிலேட்டிவ், அவங்க ஒய்ஃபு அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு அவங்க மூலமாக வருவாங்க. என்ன காரணம்னு ஏதோ பிரச்சனைக்காக வருவாங்க. ஏன் நீங்களே வந்து டிவிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, படங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லட்சக்கணக்கான நேயர்கள்லாம் இருக்காங்க, உங்களுடைய பலனை வந்து காலையில் கேட்டுட்டு தான் நான் வேலைக்கு போக மாட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, காலைல 6 மணிக்கு 7 மணிக்கு ஏதோ ப்ரோக்ராம் போடுவாங்க போல இருக்கு டிவியில். அந்த 6 மணிக்கு 6:30 மணிக்கு அதை அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறீங்க, நீங்க ஏன் பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், ஆனா எனக்கு இந்த பிரச்சனை போக மாட்டேங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அது சொல்லக்கூடாதுனால பேர் சொல்ல. அப்போ இந்த கர்மா ஹீலிங்ல இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க செய்யும்போது அப்போ சில பேர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஏன்னா அவங்களும் வாஸ்து பத்தி பேசுறாங்க, வாஸ்து நிபுணர்களும் இருக்காங்க, வாஸ்து நிபுணர்களும் வருவாங்க இங்கே. நான் எல்லாருக்கும் அவங்க டிவியெல்லாம் வாஸ்து சொல்லுவாங்க, எல்லா டிவியில ஃபேமஸான டிவியில எல்லாரும் வாஸ்து நிபுணர்கள், அவங்களுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேயர்கள் தான் இருக்காங்க, அவங்களும் வருவாங்க, வாஸ்து நிபுணர்களும் வருவாங்க. எல்லாமே டிவி புகழ் தான், எல்லாமே டிவி புகழ், பப்ளிக் திரைப்பட புகழ், அப்படி பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்க.
இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜோதிடர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் வாஸ்து கரெக்டாக இருக்கு, பட் வேற சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாரு. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடி, இதை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர் சரி பண்றாரு. அப்போ ஒரு தடவை ஒரு ஜோதிடர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அப்படியே வீட்டை ஸ்கேன் பண்ணிட்டே வரேன். ஒரு இடத்துல வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அங்கேருந்து வருது, நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அங்கேருந்து வருது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கப்போர்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அங்கே பாருங்க, அங்கேருந்து நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா அவ்வளோ வெறும் நோட் புக்ஸ் தான் சார் இருக்கு அப்படின்னாரு. நோட் புக்ஸ் தான் இருக்கா? இருபதையும் திரும்பவும் செகண்ட் டைம் பண்ணா ஸ்கேன் பண்ணா திருப்பி அங்கேயும் நெகட்டிவ் வருது. என்ன நோட் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்புறம் எடுத்தாரு. ஐயா வந்து அவர்கிட்ட ஜாதகம் கேட்க வராங்க இல்லையா, ஜாதகம் பார்க்க வராங்க இல்லையா, அந்த நோட் புக்கை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏன்னா ஆஃபீஸ் இருக்கு, ஆஃபீஸில் தான் வச்சு பார்ப்பாரு, வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாரு. சில டைம்ல வந்து நாளைக்கு படம் சொல்லணும், நாளைக்கு வருவாங்க, அதுக்கு ஆஃபீஸில் வந்து உள்ள பார்க்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு கொண்டு வந்து வரான் நோட்டை. வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டில் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு படம் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் கப்போர்ட்டில் வச்சிருக்காரு. அந்த இடத்துல நெகட்டிவ் வருது, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வருது. என்னடா விஷயம் அப்படின்னா, இவர் ஜாதகத்தை ஒரு பிரச்சனைக்காக ஒரு ப்ராப்ளத்துக்காக ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் ஆஃபீஸில் பார்க்குறாரு, ஆஃபீஸில் பார்த்துட்டு முடியல, சரி இது நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் வீட்டுக்கு போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு கொண்டு வரார். வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே வைக்கிறாரு. அந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஜாதகத்துடைய கெடுபடங்கள் அவங்களுடைய தீய கர்மா அந்த நோட்ல வந்து உட்கார்ந்து அந்த நோட்ல இருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெனட்ரேட் ஆகுது. யாரு? இந்த ஜோதிடருடைய வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பெனட்ரேட் ஆகுது, அத்தனை பேருக்கும் பிரச்சனை வருது, அத்தனை பேருக்கும் பிரச்சனை வரும். இது அவருக்கே தெரியல, அவராலையும் கண்டுபிடிக்கணும், அவர் அது தோணவே இல்லை அவருக்கு. நோட்டை கொண்டு வராரு, வைக்கிறாரு, இது ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா இது வந்து நிறைய எனர்ஜி எல்லாம் வருது, அதனால இதை வந்து நீங்க இனிமேலுக்கு ஆஃபீஸோட வச்சுக்கோங்க, நீங்க ஆஃபீஸோட வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், அவங்க ஒய்ஃபுக்கு 2-3 ப்ராப்ளம், அவங்க சன்னுக்கு 2 ப்ராப்ளம், ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, சன்னுக்கும் பிரச்சனை. நான் என்ன சொன்னேன், முதல்ல இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க, இது டிஸ்போஸ் பண்ணாலே இவங்க பிரச்சனை பாதி சரியாயிடும், அதுக்கு மேலே தேவைன்னா மருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. அவர் சொன்னா, இல்லைங்கய்யா நீங்க மருந்து கொடுத்துருங்க, அதை சாப்பிட்டேன். இல்லை வேண்டாம், இந்த நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா டெய்லி எப்படி 2 நோட்டு 3 நோட்டு கொண்டு வருவார் போல இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நோட் 10 நோட் காரில் போட்டு கொண்டு டிரைவர் உள்ள வச்சுட்டு போடும், அவர் எடுத்து உள்ள வச்சுட்டு எப்போ டைம் கிடைக்குது அப்போ எடுத்து படம் பார்த்து ரேட் போயிட்டு மறுநாள் காலைல ஆஃபீஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இனிமேலுக்கு நீங்கள் இதை கொண்டு வராதிங்க, இங்கே வைக்காதீங்க, இதை ரிமூவ் பண்ணாலே நமக்கு என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போம், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மருந்து கொடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காம அவாய்ட் பண்ணதுக்கு என்ன வழி உண்டு அதெல்லாம் நான் பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோடனே மருந்து கொடுக்காம என்னென்ன வழி உண்டு அத்தனையும் நான் ட்ரை பண்ணிட்டு கடைசியாக தான் மருந்து கொடுத்தேன். அது என்னுடைய பழக்கம், என்னுடைய குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. எடுத்தோடனே இந்த அப்படி மருந்து கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் மருந்து கொடுக்கல. அடுத்து ஒரு 15 days 20 days கழிச்சு அவர் ஃபோன் பண்றாரு, சார் வந்து எங்க ஒய்ஃபுக்கு ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வர வேண்டியது இருந்தது, அவங்க ஷேரு, அவங்க ஃபேமிலி ஷேரு, நாங்க எவ்வளவோ தூரம் கேட்டோம் பண்ணோம் செஞ்சோம் விட்டுட்டோம், வராதுன்னு விட்டுட்டோம், அது சரி வர 3 வருஷம் ஆச்சு விட்டுட்டோம், பட் இப்போ வந்து அவங்களே கேட்டு கொண்டு வந்து எங்க மாமனா வீட்டுல இருந்து வந்து கேட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இவங்க கேட்டும் கிடைக்கல, ஆனா இப்ப கேட்காமையே மாமனார் வீட்டுல இருந்து அப்பா இது உங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் தான் இந்தாமான்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியாரும் வீட்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏதோ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆஃப்டர் 3 years அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஒண்ணுமே செய்யல. என்ன பண்ணோம், அந்த நெகட்டிவ் கர்மாவை கொடுக்குன்ற அந்த நோட்டை வந்து அங்க வைக்க வேண்டாம்னு வெளில கொண்டு போனோம். அவங்க ஒய்ஃபுக்கு காதுல இருந்த பிரச்சனை சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்களா, மருந்தே கொடுக்கல, சரியா போச்சு. நான் மருந்து கொடுக்கல அந்த அம்மாவுக்கு, கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரீசெண்டாக ரொம்ப அக்ரவேஷன் ஆயிருக்கு, ரொம்ப பிரச்சனை, 4 நாள் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப டாலரேட் பண்ண முடியல, சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, தலையில ஆப்ரேஷன் பண்ணி. ஆனா கேரண்டி சொல்ல முடியாது, நாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம், பட் ரிசல்ட்டுக்கோ இல்லை வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆச்சுனாலும் அதுக்கு நாங்க வந்து ஆன்சர்லாம் பண்ண முடியாது, அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. சௌகரியம்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேமஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல. சௌகரியம்னா பண்ணிக்கோங்கன்னா நாங்க கேரண்டி அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி, கேரண்டி அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, சைட் எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன, அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாதுன்னா அது பயந்துகிட்டு பண்ணேன். அந்த ப்ராப்ளம் மருந்தே இல்லாமல் சரியா போச்சு. அவங்க பையனுக்கு நல்ல ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிது. இவர் எதிர்பார்த்த கம்பெனியோட அவங்க பையனுக்கு சாஃப்ட்வேர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எதிர்பார்த்த கம்பெனியோட வேற நல்ல கம்பெனி நல்ல செட்டு வேலை கிடைச்சு. இது நான் ஒண்ணுமே பண்ணல, பரிகாரமே எதுவும் பண்ணல. இவர் வழக்கமாக வீட்டில இருந்து கொண்டு வருகின்ற அந்த ஜோதிட நோட்டை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு. அது அங்கே கொடுக்குற நெகட்டிவ் எனர்ஜியில எதெல்லாம் பிளாக் ஆச்சோ
அதை திருப்பி இங்க கொண்டு வர அவர் ஆபீஸ்ல வச்சு வீட்டுக்கு வராத பார்த்த போது மாமனார் வீட்டுல இருந்து வர வேண்டிய ஷேர் கிடைக்குது, அவங்க ஒய்ஃப் சஃபர் ஆயிட்டு இருந்து மருந்தே இல்லாம சரியாகுது, அவங்க பையனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க நினைச்சு கூட பார்க்கல அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருந்து நல்ல சேலரியில நல்ல ஃபெசிலிட்டியோட ஜாப் கிடைக்குது. இது எல்லாமே நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவர் குடும்பத்துல அப்படி இருந்து அவருக்கு தடை பண்ணது அவருக்கே தெரியல. பிரபலமான ஜோதிடர் அவர். இப்படித்தான் இருக்கும். நம்ம எல்லாருமே அறியாமையில் இருக்கும். எல்லாமே அறிஞ்சவங்க நம்ம சொல்ல முடியும், எல்லாமே தெரிஞ்சவங்க நம்ம சொல்ல முடியாது. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறான்னு சாஸ்திரங்கள் சொல்லுவோம். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை என்னால்தான் படிச்சுட்டேன்பா, ஓகே முடிஞ்சு போச்சு, நான் தான் கல்விக்கு அதிபதி, அவ்வளோதான் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு போடுது. அந்த அம்மாவும் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம we are still learning lesson. அப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா நாட்களும் எல்லா பிறப்புகளையும் எல்லா நாளையும் பாடம் படிச்சுட்டே இருக்கும், கற்றுக்கிட்டே இருக்கும். டெய்லி we are learning lessons. அப்படி டெய்லி we are learning lessons சொல்லும் பொழுது நம்ம இதில் நான் மாஸ்டரு, இதில் நான் கிராண்ட் மாஸ்டரு, இதில் நான் பெரிய மகான், நான் இதை கரெக்ட் கண்டுட்டேன், நான் பிஹெச் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே கூடாது. அது உண்மையும் கிடையாது. ஸோ அப்போ எப்படி ஒரு ஜோதிடர் கொண்டு வருகின்ற ஒரு நோட்டுனால அந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி தான் நீங்க உங்க லைஃப்ல சஃபர் ஆகிற விஷயங்களுக்கும் நீங்க உங்க கண்ணுக்கு தெரியாத வெளியிருந்து கொண்டு வர விஷயங்கள் நிறைய இருக்கு. இது இன்விசிபிள் ரீசன், கண்ணுக்கு தெரியாத ரீசன். இது கண்ணுக்கு தெரிஞ்ச ரீசன் வேற, கண்ணுக்கு தெரியாத ரீசன் இது. இதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க பெரியவங்க, வீட்டுக்கு வெளியே எங்க போனாலும் முதல்ல கால் கழிட்டு உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் கால் கழுவாம வீட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க. கால் கழுவாம வீட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க, கால் கழுவிட்டு போவோம். பிகாஸ் நீங்க நிறைய ஆத்மாக்களை சந்திக்கிறீங்க, நிறைய பிளேசஸ்ல வரீங்க, அங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, கழிப்பு கடிச்சு வச்சிருக்காங்களா, திச்சு செஞ்சு போட்டிருக்காங்களா, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு உங்களுக்கு தெரியாது. நெகட்டிவ் பீப்புளுடைய எனர்ஜி எல்லாம் உள்ள ஆகி வருவீங்க. அப்போ வரும்பொழுது அது உங்கள் கால்கள் வழியாக வீட்டுக்குள்ள வந்துடும். உங்களுக்கு தெரியாம வரும், உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வந்தோடனே கால் கழிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரும் அந்த பழக்கமே கிடையாது. நேராக வர வேண்டியதுதான். அப்படி போட்ட ஷூவோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஷூவோட வீட்டுக்குள்ள போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஷூவை கழட்டி விட்டு போறவங்க கொஞ்சம், ஷூவை கழட்டி விட்டு போடாம வெளில போற செப்பலோட அப்படியே போயிட்டு அப்படியே உள்ள போறவங்களுக்கு இப்ப இது என்ன ஆகும்? இன்விசிபிளா இந்த எனர்ஜிஸ் எல்லாம் அப்படியே உள்ள வந்து உங்களுக்கு வேற வேற பிரச்சனைகள்லாம் உண்டாக்கும். இந்த காரணத்தினால இந்த பிரச்சனை உங்களுக்கு வருது, உங்களுக்கு தெரியாது. இந்த இன்விசிபிள் காரணங்களால, இந்த கண்ணுக்கு தெரியாத காரணங்களால இந்த பிரச்சனைகள் வரும்னு தெரியாது. ஆனால் சஃபர் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு வழி, டாக்டர்கிட்ட பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவீங்க, இல்லை ஒரு பிரச்சனை வக்கீல் கிட்ட போவீங்க, ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க, ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து பைசலுக்கு போவீங்க, ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு சம்மந்தி கிட்ட போவீங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறது உங்க அறிவுக்கு எட்டின வரைக்கும் அது வரைக்கும் நீங்க போய் பண்ணிட்டு இருப்பீங்க, போய் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருப்பீங்க. பட் கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை கொண்டு வரோன்றது மைண்ட்ல வச்சு தயவு செய்து வீட்டுக்குள்ள போனீங்கன்னா முதல்ல கால் கழுவிட்டு போற மாதிரி பிளான் பண்ணிக்குவாரு. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் சார், நாங்களாம் எப்படி சார் பண்ண முடியும், அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கு சார் அப்படின்னா கூட வேற வழியே இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாவது ஒரு 50%, ஒரு 60% குறைக்க முடியும். அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க கூட வீட்டுக்குள்ள போனோடனே ஷூ செப்பலை கழட்டி விட்டு முதல்ல ஒரு பாத்ரூம்ல போயிட்டு காலை கழுவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போவோம். முதல்ல போறீங்க, பாத்ரூம்ல போயிட்டு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போவோம். எங்கே போனாலும் வீட்டுக்கு விட்டு வெளியே போனீங்கன்னா திருப்பி கால் கழுவிட்டு உள்ள போகும். இந்த பழக்கத்தை வச்சுக்கினாலே கண்ணுக்கு தெரியாத நிறைய திஷ்டிகள், ஓம்பல்கள், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இது சாதாரண இது என்ன தப்ப மேட்ரு, இதெல்லாம் ஒரு மேட்ரு போய் டாக்டர் பேசுங்கிறாப்பான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா, கால் கழுவி உள்ள போனாலும் ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு பேஷண்ட் டைம் வேஸ்ட் பண்ணுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவ்வளவு விஷயம் இருக்கு. இதை பத்தி பேசணும்னா இன்னும் டீட்டெயிலா பேசணும், இன்னும் 10 கிளாஸ் பேசலாம், இதை பத்தியே பேசலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. 2-3 கொஸ்டின்லயே 1 hour ஓடி ஆச்சு, 6:30 ஆயிப்போச்சு. ஸோ எனிஹவ் நாம அந்த சீரியல்ல அவங்க என்ன பண்ணான்னு தெரியுமா, இந்த படத்துல அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நம்ம சினிமா கதையோ சீரியல் கதையோ நம்ம பேசல. முக்கியமான நல்ல விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். நாம ஸ்பெண்ட் பண்ற ஒரு நிமிஷமும் ஒரு வினாடியும் பயனுள்ளதாக தான் நம்ம செலவு பண்றோம். அதனால ஒரு 6:30 ஆச்சுன்றதாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம், சந்தோஷப்படுவோம். நல்ல விஷயத்தை இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம், மற்றவங்க சொல்லாத விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம், மற்றவங்களுக்கு புரியாத தெரியாத விஷயத்தை டாக்டர் இளங்கோ இன்னைக்கு சொன்னாரு அப்படி சொல்லி கத்துக்குவோம். காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறது அது சப்ப மேட்ரு. அது என்ன ஒரு மேட்டரா, அதெல்லாம் ஒரு மேட்டர் நினைக்காதீங்க, அது மிக முக்கியமான மேட்டர். எப்போ வீட்டுக்குள்ள போனாலும் காலை கழுவிட்டு போங்க. வெளியில தண்ணி வச்சு வெளில கால் கழுவிட்டு போனா பெஸ்ட். வாய்ப்பு இல்லையா,
வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிறவங்க கால் கழுவிட்டு போகலாம். அதுக்கு தனியாக ஒரு ஹவுஸில் வச்சு காலை கழுவிட்டு போகலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க முடியல அப்படின்னும் போது முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல காலை கழுவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க. 100% சேவ் பண்ணிக்க முடியும்னா கூட அட்லீஸ்ட் 50-60% சேவ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கால்கள் வழியாக வருகின்றன, நம்முடைய கால்கள் வழியாக வருகின்றன. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்போ சரியா கால் கழுவாம உள்ள போனா சனி பகவான் பிடிச்சிக்குவான்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். காலை வீட்டை சரியா கழுவாம சொட்டையா சரியா கால் கழுவாம விட்டுட்டு போயிட்டா சனி பிடிச்சிக்குவான் அப்படின்னு சொல்லுவோம். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அவ விளையாட்டா அப்படி சின்ன பசங்களா இருக்கும்போது விளையாட்டா சரியா அரைகுறையா காலை கழுவிட்டு சும்மா சொல்றாங்களே பெரியவங்க சொல்றாங்களே காலை கழுவிட்டு உள்ள போகும்போது பாட்டி சொல்லுவாங்க, ஏய் காலை ஒழுங்கா கழுவிட்டு வா. பார்ப்பாங்க திருப்பி லெஃப்ட் ரைட்லாம் திருப்பி பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான் கால் கழுந்து அப்பதான் உள்ள அலோவ் பண்ணுவோம். இல்லைன்னா பாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. கால் சரியா கழுவுல சனி பிடிச்சிக்குவான் தெரியுமா அவனுக்கு அப்படின்னுவாங்க. அப்போ அவ்வளோவா தெரியாது. சனி பிடிச்சிக்குவான், சனி பகவான் பிடிச்சிக்குவான், காலை சரியா கழுவுனா சனி பகவான் பிடிச்சிக்குவான், அவனை பாடுபடுத்துவான் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்ப நான் 3rd 4th ஸ்டூடெண்ட். அப்ப பாட்டி சொன்னது அப்ப ஏதோ சொல்லிட்டாங்க, சனி பிடிச்சிக்குவான், காலை ஒழுங்கு கழுவி போகணும், ஒரு கடவுளை இழுத்து ஒரு பக்தி மார்க்கமாக சொல்லிட்டாங்க. இல்லைன்னா சனி கோச்சுக்குவார், சனி பகவான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அப்புறம் நம்ம உள்ள வரும்போது தெரியுது அது அவங்க பக்தி மார்க்கத்தை சொன்னாங்க. பட் அது சயின்டிஃபிக்காகவும் நாம இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா சயின்டிஃபிக்காகவும் இதை ப்ரூவ் பண்ண முடியும். சயின்டிஃபிக்காகவும் உங்களை ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் கிளியன் ஃபோட்டோகிராஃபியில் உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டை ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்து அதை வச்சுக்கலாம். தென் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு காலை கழுவாமல் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ எகெயின் கிளியன் ஃபோட்டோகிராஃபியில் உங்கள் வீட்டையும் உங்களையும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா என்ன பிரச்சனை அப்படியே வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்கன்னு தெரியும். தென் காலை கழுவிட்டு திருப்பி கிளியன் ஃபோட்டோகிராஃபியில் உங்கள் வீட்டையும் உங்களையும் ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுங்களேன். அந்த உண்டான கேமராவில் எடுக்கணும், அதுக்கு உண்டான கேமராவில் எடுக்கணும். அப்போ அதுக்குண்டான கேமராவில் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்கள் வெளில வரும்போது உங்கள் ஆரா எப்படி இருக்கு, அது வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஆரா உங்கள் வீட்டை எப்படியெல்லாம் கண்டாமினேட் பண்ணுதுன்றது கேமராவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வெளிலேருந்து வரும்போது என்ன ஆறாவில் வரீங்க, காலை கழுவும் போது அந்த நெகட்டிவ் ஆரா உங்கள் பாடியிலேருந்து ஆரா எப்படி கிளியர் ஆகுது, எப்படி வெளியே வருது, அப்போ வீடு எப்படி பியூரிஃபை ஆகுது, வீட்டுக்குள்ளே அந்த கண்டாமினேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகலை, வீட்டுக்குள்ளே அந்த கண்டாமினேஷன் எப்படி உள்ளே வரல, எப்படி கண்டாமினேஷன் அவாய்ட் ஆகி வெளியே நின்றுருக்கு, இங்கே கால் கழுவும்போது வெளியே போயிடுதுன்னு ப்ராக்டிக்கலாக ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அந்த கேமராவோட எனர்ஜி வேல்யூ பண்ணி போட்டு பார்த்தாலும் அசஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், வித்தியாசம் நல்லா தெரியும். இதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த கேமரா இப்போ இங்கே இல்லை, ஃபாரின்ல இருக்கு. அப்போ பாட்டி அப்போ சொன்னாங்க, பட் சயின்டிஃபிக்காக இன்னைக்கு ப்ரூவ் பண்ண முடியும். தயவு செய்து வீட்டில் இதுக்கு மேலே எண்ணெயில் இருந்து வீட்டுக்கு போகிறவங்க, தனி வீடு சொந்த வீடு வாய்ப்பு வசதியில் இருக்கவங்க வெளியே தண்ணி வச்சு காலை கழுவிட்டு போங்க. அப்பார்ட்மெண்ட் மாதிரி சிஸ்டம் இருக்கும், வேறு வழி இல்லைன்றவங்க அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஷூ செப்பலை கழட்டிட்டு காலை கழுவிட்டு உள்ளே போங்க. இதனால் நிறைய டென்ஷன்ஸு, நிறைய எமோஷன்ஸு, நிறைய அன்வான்ட் ஃபீலிங்ஸ், நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட அவாய்ட் பண்ண முடியும். சஃபர் ஆகிறது இல்லை, அவாய்ட் பண்ண முடியும். வருவதற்கு முன்பாக காக்க முடியும். வருமுன் காப்போம்ன்ற மாதிரி பிளான் பண்ணோம்னா வருமுன் நம்மளால காக்க முடியும். சின்ன விஷயம் இதில் பெரிய விஷயம் இருக்கு, இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் லைஃப்ல இன்னிலிருந்து கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போகிற பழக்கத்தை கற்றுக்கோங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். 6:30 ஆச்சு, 3 நாளைக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி டாக்டர். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.